தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து உலக நண்பர்களுக்கும் என் வணக்கம். நாம் தொல்காப்பியத்தின் மிக இன்றியமையாத பகுதியாகிய பொருளதிகாரம் குறித்து நம்முடைய சிந்தனைகளில் ஆழ்ந்திருக்கிறோம். பொருள் என்ற ஒரு சொல், இதை பற்றி நீங்கள் கேட்கக்கூடிய யாரும் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். பொருள் என்றால் அதற்கு என்ன பொருள், பொருள் என்று எதை அந்த சொல் எதை குறிக்கிறது என்று எண்ணி பாருங்கள். அகராதி என்ன சொல்லுகிறது என்றால், பொருள் என்பதற்கு 27 பொருள் சொல்லுகிறது. இந்த சொல்லினுடைய ஆழம், அந்த சொல்லினுடைய பரந்த பெரும் பரப்பு, எத்தனை பொருள்கள் அது உள்ளடக்கி வைத்திருக்கிறது. பொருள்னா முதல்ல அங்கு ஒரு பொருளை பார்த்தேன், மேட்டர். அடுத்தது சொற்பொருள், மீனிங். அடுத்தது பாடப்பொருள் அல்லது பேசு பொருள், சப்ஜெக்ட். அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கிறோம், அந்த இடத்துல பொருள்ங்கிறது சப்ஜெக்ட். அடுத்தது கருத்து, சாரம், எசன்ஸ். இதனுடைய உள்பொருள் என்ன, ஆழ்பொருள் என்ன என்று கேட்கிற போது எசன்ஸ். அடுத்தது செயல், ஒரு பொருளை சொல்லுவது உடையேன் என்று தொடங்குவார். அதே போல தத்துவம், பிரின்சிபிள், மெய்மை, ரியாலிட்டி, ரொம்ப முக்கியமாக இன்றியமையாததுங்கிற பொருள்ல இம்பார்ட்டன்ட், மதிக்கப்படுவது. கல்வி என்பதும் பொருள்ல வரும். அறிவு, கொள்கை, அறம், பயன், வீடு பேறு, கடவுள், சொத்து, இருப்பு, பண்டம், பொன், மகன், தந்திரம், உத்தி, சுணங்கு, ஓமேயம், உறுதி, அரித்தாபத்தி, அதாவது இன்கரன், வாழ்க்கை பொருள், அகம், புறம். அங்கதான் நம்முடைய தொல்காப்பிய பொருள் வருது. தொல்காப்பியம் பொருளதிகாரம் என்றால் அது அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய 2 பொருளை பற்றிய ஓர் அதிகாரம். பொருள் நூல் என்றால் சயின்ஸ். அதே போல பொருள்பட பேசு என்று சொல்லுகிற போது அறிவுபட பேசு என்று பொருள். இப்படி 27 பொருள்களை தரக்கூடிய பொருள் என்ற சொல் நமக்கு இங்கு எப்படி பயன்படுகிறது என்றால், அகப்பொருள் புறப்பொருள். அதாவது இல்வாழ்க்கை ஒருவரும் ஒருத்தியும் எய்துகின்ற இன்பம் இவ்வாறு இருந்ததென்று பிறர்க்கு சொல்லால் கூறப்படாததாக யாண்டும் உள்ளத்தால் அறியப்படுவதாக இருப்பது அகம், அகப்பொருள். புறப்பொருள் என்பதற்கு விளக்கம் அகமல்லாதன புறம்னார். வெளி வாழ்வு, மானம், வீரம், கல்வி ஆகியன எல்லாம் புறத்தினுள் அடங்கும். அதனால அப்படிப்பட்ட பொருளை பற்றி, அதுலேயும் இப்ப அகப்பொருளை பற்றி பார்த்து கொண்டுள்ளோம். அதுல முதல் கரு, உரி என்ற 3ஐ பற்றி பார்த்தோம். நான் திரும்ப திரும்ப சொல்ல விளைவது என்னவென்றால், இக்காலத்து காதல் பாடல்களை எல்லாம் நாம் அகப்பாடல்கள் என்று சொல்லிவிடக்கூடாது. அதே போல சங்க அகப்பாடல்களை எல்லாம் காதல் பாடல்கள் என்று மட்டும் அந்த குறியீட்டால் மட்டும் உணர்த்திவிட முடியாது. அது இன்னும் மேம்பட்டது. இந்த கால காதல் பாடல்களுக்கு முதல் கரு, உரி என்ற அந்த 3 பொருள் அமைப்பு இல்லை. பண்டைக்கால சங்ககால பாடல்களுக்கு முதல் கரு, உரி ஆகிய 3ம் அவற்றினுடைய மைய பொருளாக இருக்கும். உரிப்பொருள் என்பது மிக மிக இன்றியமையாதது. அது மன உணர்ச்சி என்று பார்த்தோம். முதற் பொருள் என்பது நிலமும் பொழுதும் என்று பார்த்தோம். கருப்பொருள் என்பது தெய்வத்திலிருந்து உணவு, விலங்கு, மரம், பறவை ஆகிய இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது கருப்பொருள். இந்த வகையான பாகுபாடுகளை கொண்டு நாம் முதல் கரு, உரி ஆகிய 3ம் இந்த செய்யக்கூடிய அமைக்கப்பெறுகின்ற அந்த அழகை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது முதல் கரு, உரி ஆகியவற்றை எல்லாம் சொன்ன பிறகு இருவகை பிரிவும் நிலைபெறத் தோன்றலும் உரியதாகும் என்மனார் புலவர். பிரிவு என்று வருகிற போது 2 வகையான பிரிவு என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார்.
அதற்கு இளம்பூரணர் உரை எழுதுகிற போது தலைமகளை பிரிதலும் தலைமகளை உடன் கொண்டு தமரை பிரிதலும் பாலைக்குரிய என்று எழுதினார். பாலைத்தனைக்கு 2 வகையான பிரிவு உண்டு. பிரிவு என்றால் உடனே இங்க தலைவன் தலைவியை பிரிவது என்று மட்டும் அவர்கள் கொள்ளவில்லை. அதாவது அந்த கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பில் எல்லாரும் ஒத்த அன்பினராக இருந்து இந்த காதற் பயிரை வளர்ப்பதற்கே நிற்கிறார்கள். பேராசிரியர் வாசுபா மாணிக்கம் அவர்கள் சொல்லுவார், பெற்றோர்கள் காதலுக்கு தடையாக இல்லை. சங்ககால பெற்றோர்கள் காதலுக்கு தடையாக இல்லை. அதே போல காதல் கொள்ளுகின்ற நம்பியும் நங்கையும் இருவரும் மிக அறிவால் அறிந்து உணர்வால் உணர்ந்து இவற்றுக்கெல்லாம் மேலாக ஊழ்வயப்பட்டு அந்த காதல் கொள்ளுகிறார்கள். ஆகவே இக்காலத்து மோகம் என்பது அக்கால காதல் ஆகாது. தலைமகளை பிரிதலும் தலைவர்களை பிரிந்து தலைவன் போனால் அதுவும் பாலைதான். அதே சமயத்தில் தலைமகளை உடன் கொண்டு போகின்ற போது இந்த இடம்தான் ஒரு நுட்பமாக கவனிப்பதற்கு உரியது. என்னவென்றால் தலைவனும் தலைவியும் தலைவியினுடைய பெற்றோரை விட்டு நீங்கி உடன்போக்கு மேற்கொள்கிறார்கள். அந்த உடன்போக்கு என்பதில் 2 பேரும் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள். ஆகவே அதனை ஏன் குறிஞ்சி என்று சொல்லக்கூடாது என்று கேட்கக்கூடாது. அங்கேயும் ஒரு பிரிவு இருக்கிறது, அங்கேயும் ஒரு கவலை இருக்கிறது, அங்கேயும் ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆகவே அந்த உடன்போக்கு என்பது பாலையின் பார்ப்படும் என்பது இலக்கணம். என்ன நம்முடைய இலக்கணத்தினுடைய சிறப்பு அங்கேதான் இருக்கிறது. தலைவனும் தலைவியும் போகிறார்கள், பாலை நிலத்தின் ஊடே பிரிந்து போகிறார்கள். தலைவியினுடைய பெற்றோரை பிரிந்து தலைவி செல்லுகிறாள், தலைவன் உடன் அழைத்து செல்கிறான். அப்படி போகின்ற போது அவன் சொல்லுகிறான், அருமையான அகராணுக்கு பாட்டுல சொல்லுவார்கள், அமர்வரின் பெயர்க்குவன். வரட்டு யாராவது 10 பேர் வந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சிருவார், அவர்களோடு போராடுவேன், உனக்கு எந்த விதமான இடையூறும் வராமல் காப்பேன். அத்தகைய மீளி மொய்ம்பு உடையவன் அந்த தலைவன், அத்தகைய வலிமை உடையவன். ஆனால் அவன் சொன்னான், அமர்வரின் பெயர்க்குவன் நுமர்வரின் மறைகுவன். ஆனால் உன்னை தேடி உன்னுடைய பெற்றோர்கள் வருவார்களே, ஆனால் நான் மறைந்து கொள்ளுவேன். ஏனென்றால் அவள் இன்னும் பிறருடைய பொருள், இன்னும் திருமணம் நிகழவில்லை. திருமணத்திற்கு பின்னரே அவனுடைய மனைவி ஆவாள். அதுவரையில் பெற்றோர்களுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய உறவு தொடர்பு ஆகியவை எல்லாம் தலைவனாலும் மதிக்கப்பட்டு பேசப்படுகின்றன. தலைமகளை பிரிதலும் தலைமகளை உடன் கொண்டு தமரை பிரிதலும், தமர்னா உறவினர் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா இருவகை பிரிவு என்பதற்கு நச்சினார்க்கினியர் என்ன செய்தார், காலிற் பிரிவும் கலத்திற் பிரிவும். அதாவது நடந்து போய் பிரிகின்ற பிரிவு, கப்பல் ஏறி பிரிகின்ற பிரிவு என்று 2 வகையாக அவர் அதனை கண்டார். அந்த காலத்து தலைமக்கள் அலைகடல் கடந்து சென்று பல வினைகளை ஆற்றுகின்ற இயல்புடையவர்கள், கடப்பாடு உடையவர்கள். அதனால அவர்கள் கலத்திற் பிரிவு என்ற ஒரு பிரிவை நச்சினார்க்கினியர் காட்டுகிறார். இந்த பிரிவு, இந்த உடன் கொண்டு போதல் என்பது எப்போது நிகழும் என்றால், இவை பின்பணியில் நிகழும், பின்பணி காலத்தில் நிகழும். நாம பார்த்திருக்கிறோம், பின்பணி காலம் என்றால் மாசி பங்குனி, அது மழை நீங்கிய பருவம், உற்ற வெயிலும் தோன்றாத ஒரு பருவம். அந்த பருவத்தில் தான் பெற்றோரை பிரிந்து தலைவி தலைவனோடு உடன் போவார். இது இந்த உடன்போக்கு என்பது மிக அரிதாக நிகழ்வது. சங்க இலக்கியத்தை மிக நுணுக்கமாக படித்து பார்த்தால் தெரியும், அது எப்போதோ நிகழ்ந்து விடுவது, தவிர்க்க முடியாத சூழலில் மட்டுமே அது நிகழ்வது. அதற்கிடையில் பெற்றோர் அதற்கு வயப்படுவர், அதற்கு ஒத்துக்கொள்வர், அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். இவன் உரியவன் தான் என்று தேர்ந்த நிலையில் அதற்கு ஒப்புவர். இந்த காதல் உண்மையானது என்று அறிந்த பிறகு இதனை தடுத்து நிறுத்துதல் தகாது என்று உணர்வர். அப்படி அவர்கள் உணராத நிலையில் என்ன செய்வார்கள் என்றால்,
தலைவியினுடைய மிக இன்றியமையாது கவனிக்கத்தக்கது, தலைவியினுடைய உடன்பாட்டோடு தலைவியினுடைய சம்மதத்தோடு தலைவன் மடலேற துணிவான். இந்த மடலேறுதல் என்ற நிகழ்ச்சி தலைவனும் தலைவியும் நன்றாக உணர்ந்து திட்டமிட்டு தலைவன் மேற்கொண்டு, தலைவி மடலேறுதல் இல்லை. ஆகவே அவ்வாறான அந்த ஒரு நிலையை இருவகை பிரிவு என்று இந்த நூற்பா சொல்லுகிறது. அடுத்தது திணை மயக்குறுதலும் கடிநிலை இலவே. கடிதல் என்றால் நீக்குதல். ரெண்டு திணை ஒன்றாக மயங்குதல் என்பது நீக்கப்படாது, அது உண்டு. ஆனால் நிலனுருந்து மயங்குதல் இல்லன முடிவ புல நன்கு உணர்ந்த புலமையோரே. அன்பர்களே, நன்றாக நினைத்து பாருங்கள். இந்த நூற்பாவல புலம் நன்கு உணர்ந்த புலமையோரே அப்படின்னாரு. அப்படின்னா என்ன பொருள்? அறிவு புலத்தை நன்றாக ஆழ உணர்ந்த பெருமக்கள் இவ்வாறு சொல்லுவார்கள் என்று தொல்காப்பியன் சொல்லுகிறான் என்றால், தனக்கு முன்னிருந்த அறிவின் விழுமையோரை அவன் நினைந்து பார்க்கிறான். எவ்வளவு பெரிய அறிவாளிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சொல்லுகின்ற கூற்று இது என்று 145 இடங்களில் அவர் தனக்கு முன்னிருந்த இலக்கண இலக்கிய ஆசிரியர்களை, யாப்பிலக்கண நூலாரை, பல பொருளும் கற்றாரை எல்லாம் அவர் குறிப்பிடுகின்றார். அப்படியானா எவ்வளவு வளமா! தொல்காப்பியர் ஒரு முதல் ஆசிரியர் இல்லை. தமிழ் இலக்கிய உலகில், இலக்கண உலகில் நாம் கண்ணுக்கு தெரிந்த முதல் நூலாசிரியர் இவர் ஒருவரே என்று நாம் சொல்ல முடியாது. நமக்கு கிடைப்பவற்று முதல் நூல் தொல்காப்பியமே தவிர இது தமிழுக்கு இதுவே முதல் நூல் இல்லை. இதற்கு முன்பு ஏராளமான நூல்கள் இருந்தன, அவையெல்லாம் அழிந்தன. தமிழருடைய பேணா பெரும் பேதமையினால் அவைகளெல்லாம் சரியாக பாதுகாக்கப்படவில்லை. பின்னாளில் அவையெல்லாம் சுவடிகளிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு மிக பெரும் சான்றோர்கள், தாமோதரம் பிள்ளை, சிவை தாமோதரம் பிள்ளை போல, உவே சாமிநாதையர் போல, பவானந்தம் பிள்ளை போல பல சான்றோர்கள் அவர்களெல்லாம் சேர்த்து இந்த சுவடிகளை எல்லாம் பார்த்து மறுபடியும் பதிப்பித்ததனால் நமக்கு கையிலே கிடைத்திருக்கிறது தொல்காப்பியம். ஒரு காலத்தில் எழுத்து சொல் பொருள் மூன்றும் இன்றுமையாதன என்று கருதி மக்கள் பயின்றார்கள். பாண்டி நாட்டில் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றும் குறித்த நூல்கள் இருந்தன. ஒரு பாண்டி நாட்டில் ஒரு பஞ்சம் வந்தபோது, ஒரு வர்க்கடம் வந்தபோது, ஒரு கருப்பு வந்தபோது, எங்கு பார்த்தாலும் வறண்ட ஒரு சூழ்நிலை வந்தபோது புலவர்கள் எல்லாம் வேறு புலம் புகுந்தார்கள். அப்போது திரும்பி பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்த பிறகு பொருளதிகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலை இருந்தது. பொருளதிகாரம் எங்கு போயிட்டோ தெரியவில்லை, மீண்டும் பொருளதிகாரம் இயற்ற வேண்டும் என்று கருதிய காலத்தில் பிறந்ததுதான் இறையனார் அகப்பொருள் என்ற அகப்பொருள் நூல். அதனால அந்த இடத்துல பொருள் என்றாலே அகப்பொருள் தான், அதற்கு தான் முதலிடம். அகம் அல்லாதன புறம். அதனால திணை இங்கு மயங்குதும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன பொருள்? ஒரு திணைக்குரிய முதற் பொருள் மற்றொரு திணைக்குரிய முதற் பொருளோடு மயங்கும், ஆனால் நிலம் மயங்குதல் இல்லை. அப்படியானா என்ன மயங்கும்? முதற் பொருள்ல பாக்கி இருக்கிறது எது? காலம். காலம் மயங்கும். ஒரு திணைக்குரிய காலம் இன்னொரு திணைக்குரியதாக பேசப்படுவதில் தடை இல்லை. ஒரு காலை பொழுது என்று சொன்னால் அது மருதத்திற்குரியது. வைகுறு விடியல் மருதம் என்று சொல்லுவார், அதை பார்த்தோம். அந்த காலை பொழுது ஏனைய திணைக்கு உரியதாக பேசப்படலாம் என்பதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருள். திணைமயக்குறுதலும் கடிநிலை இல, கடியப்படாது, நீக்கப்படாது. நிலனூருக்கு மயங்குதல் இல்லன முடிவ. இரண்டு நிலம் ஒன்றாக சேர்ந்து கலந்து ஒரு பாட்டில் பேசப்படுதல் இல்லை. ஆறு சார்ந்த இடமும் மருதம், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, இந்த ரெண்டையும் ஒன்றாக சேர்ப்பது இல்லை. இரண்டும் ஒரு பாட்டிலே பயிலுதல் இல்லை. அடுத்தது காலம் மயங்கும் என்பதனை இங்கு உணர்த்தினார் இளம்பூரணர். காலம் மயங்குதல் என்று குறிஞ்சி பாட்டுல பாருங்க, இந்த
அந்தி பொழுதுக்குள்ளார பகற்பொழுதுல அங்கும் இங்குமாக அந்த தலைவியும் தோழியும் அலைந்து 96 மலர்களை கொய்து கொண்டு வந்து ஒரு பாறையிலே குவித்து ஆரமாக தொடுக்கிறார்கள். அது காலையிலிருந்து இவர்கள் போய் அருவியாடி மகிழ்ந்து மலர்களெல்லாம் பறித்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு இரவு பொழுது மெல்ல மெல்ல வருகிறது. அப்போதுதான் அந்த இரவு பொழுதை ஆசிரியர் கபிலர் வருணிக்கிறார். மான்கணம் மரமுதல் தெவிட்ட வான்கணம் கன்று பயிர் குரல நன்கு நிறை புகுதர. இந்த அடிய பாருங்க. கன்று பயிர் குரல, கன்றுகளெல்லாம் அழைக்கின்றன தாயை, அழைக்க மந்து நிறை புகுதர. ஆநிறைகள் எல்லாம் மந்தத்தின், அது மாலை காலம். இது உண்மையில் முல்லைக்கு உரியது. ஆயன் பசுக்களை எல்லாம் கொண்டு வந்து அவற்றுக்கு உரிய இடத்திற்கு புகுத விட்டு பிறகு செல்லுவான். அந்த நிலையை சொல்லுகின்ற ஏற்பாடு என்பது இங்கு வருகிறது. அந்த மாலை காலம் இங்கு பேசப்படுகிறது. அதனால மாலை அந்தி பேசப்படுகிறது, மதியம் ஆகிய பகல் பேசப்படுகிறது என்று இவ்வாறு காலம் மயங்கும். அதற்கு பிறகு இரவும் வருகிறது. ஓங்கிரும் பெண்ணை அகமடல் அகவ, மடலிலே இருந்து பனை மடலிலே இருந்து அன்பில் அகவுகிறது, கூப்பிடுகிறது, தன்னுடைய துணையை கூப்பிடுகிறது. இவ்வாறு காலம் மயங்கும். காலம் என்றால் இந்த இடத்துல பெரும்பொழுது சிறுபொழுது ஆகியவற்றில் சிறுபொழுது இவ்வாறு மயங்கி வரும். ஒரு நிலத்துக்குரிய ஒழுக்கம் அந்த நிலத்திற்கே உரித்தாய் ஒழுகாது மயங்குதல் நீக்கப்படாது என்று சொன்னார். ஒரு நிலத்துக்குரிய பிரிதல் புணர்தல் ஆகியவையெல்லாம் இன்னொரு நிலத்திற்கும் உரியதாக பேசப்படும். பிரிதல் புணர்தல் ஆகிய இரண்டும் ஒரு நிலத்து 2 ஒழுக்கம் மயங்கும். ஆனால் 2 நிலம் மயங்குதல் இல்லை. நிலன் ஒருங்கு மயங்குதல் இல்லன முடிவ என்பதற்கு அதுதான் பொருள். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒரு நிலத்தில் 2, அதாவது விளக்கமாக சொல்லுகிற போது நச்சினார்க்கு நீர் பேசுவார். ஒரு நிலத்தில் 2 உரிப்பொருள் வரும், ஆனால் 2 நிலம் ஓர் உரிப்பொருளை பெறாது. ஒரு நிலத்துக்கென்று ஒரு உரிப்பொருள் இருக்கும், அது மாறுதல் இல்லை என்று காட்டினார். அடுத்து அதற்கு தான் எடுத்துக்காட்டாக இப்போது நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இந்த வெள்ளாங்குருகின் பிள்ளை சித்தனை சென்ற வகுப்பிலே நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். வெள்ளாங்குருகின் பிள்ளை 500 பாட்டு, அது அழகான பாட்டு. வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன. இந்த குருகு என்பது ஒரு பறவை, ஒரு நீர்ப்பறவை. அது நாரையை ஒத்தது. தோற்றத்தில் நாரையினுடைய குஞ்சும் இந்த குருகினுடைய குஞ்சும் ஒரே தன்மையாக இருக்கும். இந்த வெள்ளாங்குருகு என்பது வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடநடை நாரை. வெள்ளாங்குருகு பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக கருதி மடநடை நாரை, மடப்பத்தை உடைய நாரை நடந்து சென்று பார்க்க செல்கிறது. செத்துங்கிறது கருதிங்கிறது தான் இங்கு பொருள். செத்து என்பதற்கு கருதி என்பது பொருள். அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் கருதின்னு உரை எழுதுவார். ஆனா பழைய உரை குறிப்பில், உரையில இல்ல, பழைய உரையில அவ்வாறு அவர் பேசவில்லை. 500 பழைய உரையாசிரியர் செத்து என்பதற்கு கருதி என்றுதான் கருதி இருக்கிறார். ஆனால் உரை குறிப்பில் ஊவே சாமிநாதையர் அவர்கள் வெள்ளாங்குருகினுடைய பிள்ளை இறந்து போக அதனை விசாரிக்க சென்றேன்னு எழுதுகிறார். அதனை விசாரிக்க சென்ற நாரைன்னு எழுதுகிறார் ஊவே சாமிநாதையர். அது சங்க நடைக்கு இயல்பானது இல்லை, பொருந்துவது இல்லை. தன்னை போலவே இருக்கிறதே என்று கருதி, தன்னுடைய குஞ்சை போலவே இருக்கிறதே என்று கருதி, தன் குஞ்சுதானோ என்று கருதி இந்த நாரை போய் பார்க்கிறது, கருதி பார்க்கிறது. செத்து என்பது கருதி. இந்த பாட்டில் என்ன இருக்கிறது? இந்த பாட்டில் வேறு எந்த மொழியிலும் காணப்படாத ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு? வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன, வெள்ளாங்குருகினுடைய பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக கருதி காணிய சென்ற
மடநடை நாரை. காணிய செய்ய என்னும் வாய்பாட்டு வினையச்சம். பார்ப்பதற்காக சென்ற நாரை என்ன செய்தது? மிதிப்ப நக்க. அது நடந்து போகிற அந்த வேகத்துல ஒரு நெய்தல் மலர் அதனுடைய காலிலே பட்டு நசுங்கியது. அது கண்போல் நெய்தல். அந்த நெய்தல் மலர் ஒரு பெண்ணினுடைய கண் போல இருக்கும். அது காலிலே பட்டு நசுங்கியது. அப்படிப்பட்ட கடற்கரைக்கு தலைவன். இதுல என்ன சிறப்பு இருக்கு என்றால், இதுதான் ஒரு உள்ளுரை பாட்டு. இங்கே கருப்பொருளை வைத்துத்தான் உள்ளுரை பேசப்படும். இங்கே குறுகு பறவையும் நாரை பறவையும் கருப்பொருள்கள். இந்த கருப்பொருளை பற்றிய வர்ணனையில் தலைவனை பற்றி, தலைவியை பற்றி, இவர்கள் கொண்ட காதலை பற்றி, இவர்கள் கொண்ட பிரிவை பற்றி, இவர்களுடைய மனக்கவலையை பற்றி எல்லாம் உள்ளே புதிந்து கூறுகின்ற ஒரு இயல்புதான் இந்த செய்யுளுக்கு உரியது. அதுதான் உள்ளுரை என்று பேசப்படும். சாதாரணமாக சொல்லப்படுகின்ற கருப்பொருள் வர்ணனையில் ஆடும் கொடி, மலர்ந்த மலர், நடக்கும் ஆறு, ஒழுகும் அருவி, பாயும் வேங்கை, பூத்திருக்கக்கூடிய மலர்கள் ஆகிய எல்லாம் இந்த கருப்பொருள்கள் எல்லாம் உள்ளுரைக்கான அருமையான குறியீடுகள். அப்படியானா இங்க நினைத்து பார்க்கணும். வெள்ளாங்குருகு என்பது பரத்தை. இந்த இடத்துல என்ன உள்ளீடு? வெள்ளாங்குருகு என்பது பரத்தை. வெள்ளாங்குருகின் பிள்ளை என்பது அந்த பரத்தைக்கும் தலைமகனுக்கும் இருக்கக்கூடிய உறவினுடைய அடையாளம். அது மிதித்தல் என்பது அவளை நெருங்குதல். நக்க நீதல் என்பது தலைவியினுடைய நெஞ்சு. கற்கமிழ்ந்து ஆனாவே என்பது அந்த தலைவிக்கும் பரத்தைக்கும் உள்ள உறவு ஊரறிய போவது. இப்படி வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன பரத்தை தன்னுடைய மகவாக கருதி என்று அவர் சொல்கிறார். அவ்வாறு வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடநடை நாரை மிதிப்ப நக்க கண்போல் நெய்தல். அவ்வாறு பரத்தைக்கும் தலைவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எங்கு பார்த்தாலும் பரவி விட்டது. ஆனா கற்கமிழ் ஆனா துறைவு கற்கமிழ்வு ஆனா கமிழ்தல் என்றால் மனத்தல். அந்த மனம், அந்த நெய்தலினுடைய மனம் மிதிக்கப்பட்ட பிறகு எங்கும் பரவினார் போல இந்த பரத்தைக்கும் தலைவனுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு இந்த நெய்தல் நிலமெங்கும் தெரிய வந்தது. ஆகவே தலைவி தலைவனுக்காக பரிந்து பேசுகின்ற தோழியிடம் நான் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறாய். இதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இதுல என்ன சிறப்பு என்றால், இது மாட்டேன் என்று தலைவனோடு ஊடுதல், தலைவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தல் மருதத்தனை. ஆனா இங்கு சொல்லப்படுகின்ற மடநடை நாரையும் வெள்ளாங்குருகும் கடற்கரையும் எல்லாம் நெய்தலுக்குரியன. ஆகவே நெய்தற்கண் மருதம் மயங்கியது என்று இவ்வாறு நாம் பார்க்கிறோம். அதாவது இரண்டுக்கும் உரிய கருப்பொருள்கள் எல்லாம் மயங்கி நிற்றலை நாம் பார்க்கிறோம். அடுத்தது உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமே. உரிப்பொருள் அல்லாத முதற் பொருளும் கருப்பொருளும் மயங்கும். காலம் மயங்கும், ஆனால் நிலம் மயங்குதல் இல்லை என்று பார்த்தோம். இப்ப முதற் பொருளும் கருப்பொருளும் மயங்கும். அதாவது காலம் மயங்கும், செடி கொடி ஆகியன எல்லாம் மயங்கி வரும். எப்படி? எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்ப நற்றிணையில முதல் பாட்டு ஒரு அருமையான பாட்டு, கபிலருடைய பாட்டு. தாமரை தங்காது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையோர்கண்மை என்று சொல்லுவான். அது பாட்டு குறிஞ்சி திணைக்குரியது. ஆனா அதுல என்ன சொல்றான்? தாமரை தண்டாது. அந்த தலைவி சொல்லுகிறாய், என்னுடைய தலைவனோடு, தலைவன் எப்படிப்பட்டவன்? பெரும் சான்றோன். அவனோடு நான் கொள்ளுகின்ற உறவு மிக உயர்ந்தது. அது எது போன்றது? அவனோடு கொண்ட நட்பு, அவனோடு கொண்ட காதல் மிக விழுதியது. எது போன்றது என்றால், தாமரை மலரிலே இருக்கக்கூடிய தேன் தூய்மையானது. அது நீர்நிலையிலே மலர்ந்த தாமரை.
ஆகவே அதில் எந்த விதமான மாசும் சொல்ல முடியாது. அந்த தேனை எடுத்து கொண்டு போய் வண்டு என்ன செய்தது என்றால், சந்தன மரத்தினுடைய உயர்ந்த கிளையில கூடு கட்டியது. கீழே இல்ல, தரைப்பரப்பில் இல்ல, மரத்தின் அடிப்பகுதியில் இல்ல, சந்தன மரத்தினுடைய உயர்ந்த கிளையில கொண்டு போய் கூடு கட்டியது. என்ன சிறப்பு? தேனுக்குரிய சுவையும் உண்டு, சந்தன மரத்திற்குரிய மனமும் உண்டு, இரண்டும் ஒன்றாக கலந்தன. அதுபோல தாமரை தந்தாதூதி மீமிசை சாந்தின் துடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையோர் கண்மை, அவ்வளவு உயர்ந்தது அவனுடைய நட்பு என்று மிக அருமையான ஒரு ஓமையை கபிலர் காட்டுகிறார். அந்த இடத்துல தாமரை என்பது மருத நிலத்துக்குரியது, ஆனால் இங்கு குறிஞ்சி திணைக்கு வந்தது. ஆகவே கருப்பொருள் மயங்கும். அதே போல காலம் மயங்கும் என்பதற்கு பார்த்தோம். மாலை பொழுது குறிஞ்சி திணையில் மாலை பொழுதும் மதிய பொழுதும் இரவு பொழுதும் மயங்கி வந்தன. அடுத்து உரிப்பொருள் அல்லாத, அவர் நச்சினா இருக்கிறீர், இதுக்கு வேறு உரை எழுதுவார். உரிப்பொருள் அல்லாத கைக்கிளையும் பெருந்திணையும் 4 நிலத்திலும் வரும்னார். இந்த கைக்கிளைக்கும் பெருந்திணைக்கும் குறித்த ஒரு நிலம் கிடையாது, அது எங்கு வேண்டுமானாலும் நிகழலாம். இந்த இடத்தில் பெருமக்களே நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த கைக்கிளை என்றால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, பெருந்திணை என்பதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அறிஞர் பெருமக்கள் இதற்கு அருமையான விளக்கத்தை எல்லாம் தந்திருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் நாம் படித்து உணர வேண்டும். கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்பது பின்னால் சொல்லப்பட்ட ஒரு விளக்கம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம் என்பது பிற்காலத்தவர் சொன்ன விளக்கம். இந்த 2 விளக்கங்கள் சரியாக அந்த திணை குறியீட்டை, திணைக்குரிய பொருளை உணர்த்தவில்லை என்று நீங்கள் உணர வேண்டும். கைக்கிளைன பிறகு என்ன அது என்றால், ஒருத்தி அழகே உருக்கொண்ட ஒரு பெண் வீதியிலே வருகிறாள். அவளை பார்த்து ஒரு இளைஞனுக்கு உள்ளத்திலே காதல் அரும்புகிறது. உடனே அவளிடம் சென்று காதல் மொழிகளை அவன் அடுக்குகிறான். அவள் எந்த விதமான காதல் குறிப்பும் இல்லாமல் அவள் போகிறாள். அவளுடைய உள்ளத்திலே காதல் இல்லை, அவள் உடம்பு இன்னும் பருவம் உறவில்லை. அந்த நிலையில் பருவத்திற்கு அணிமையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இவன், அவள் பேதை என்பது உணராமல் இவன் காதல் மொழிகளை பேசினான். உடனே சற்று நேரத்திலே தெரிந்து விட்டது, அவளுக்கு இத்தகைய ஒரு காதல் உணர்வெல்லாம் இல்லை, அவள் பேதைத்தன்மை உடையவளாக இருக்கிறாள், இவளிடம் போய் நாம் காதல் மொழிகளை பேசினோமே என்று ஒரு நாணம் அவனுக்கு வருகிறதா. உடனே சொன்னா, நீயும் தவறில்லை. அருமையா கலித்தொகையில சொல்லுகிறான், உன்கிட்ட ஒன்றும் தவறில்லை, நீயும் தவறில்லை, நும்மை புறங்கடை போதரவிட்ட நுமரும் தவறில்லை. உன்னை வெளியில அனுப்பி உன்னுடைய பெற்றோர்களும் தவறு செய்யல, பின்ன யார் தான் தவறு? இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண் வருகிறாள் என்றால் இந்த நாட்டினுடைய அரசன் என்ன செய்திருக்க வேண்டும்? மதம் பிடித்த யானை, பட்டத்து யானையாயினும் அல்லது பிற யானையாயினும் அரண்மனையிலிருந்து வெளியே வருகிற போது யானை வருகிறது, எல்லாரும் அப்பால் போய்விடுங்கள் என்று பறையறைந்து சொல்லுவதுதானே முறை. அதுபோல அழகான பெண் ஒருத்தி இந்த வீதி வெளியே வருகிறாள். அடக்க முடியாத அவாவுடைய இளைஞர்கள் எல்லாம் அப்பால் போய்விடுங்கள் என்று முன்னரே சொல்லியிருந்தால் நான் ஏன் இங்கே வருகிறேன் என்று கேட்கிறான். அதனால் நீயும் தவறில்லை, நும்மை புறங்கடை போதரவிட்ட நுமரும் தவறிலர், நிறையழி கொல்யானி நீர்க்கு விட்டாங்கு பறையறைந்து செல்லற்க எண்ணாத இறையே தவறுடையான் என்று சொல்லுது. இதுல என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த கைக்கிளை நொடி பொழுதில் அழிந்து விட்டது. இதுதான் கைக்கிளை. இதுல அவள் பங்கு என்ன? அவள் பங்கு ஒன்றுமே இல்லை. இவனுடைய உள்ளத்திலே ஒரு கிளர்ச்சியை உண்டு செய்தது அவளுடைய தோற்றம். இதுல அவள் பங்கு ஒன்றும் இல்லை. அதனால்தான் கைக்கிளை என்பது. அப்படியான இந்த பெண்ணுக்கு ஒரு கைக்கிளை தோன்றாதா என்றால் தோன்றலாம். அப்படிப்பட்ட உள்ள பக்குவம் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு ஒரு கைக்கிளை உணர்வு தோன்றலாம். ஆனால் அது வெளிப்படாது. ஆடவனுக்கு வெளிப்படுவது போல பெண்ணுக்கு அந்த கைக்கிளை உணர்வு வெளிப்படாது. கடலென்ன காமம் உடந்தும் மடல் ஏறா பெண்ணின் பெருந்தக்கது நீ என்று பேசினான் திருவள்ளுவர். அதனால கைக்கிளை என்பது ஒரு நொடிப்பொழுதான ஒரு உணர்ச்சி.
எங்கள் ஆசிரியர் சொல்லுவது போல அது ஒரு நீர் முட்டை, நீர் குமிழி. அது எவ்வளவு காலம் நிற்கும்? அது அழிந்துவிடும். அதனால்தான் கைக்கிளைக்கு தொல்காப்பியத்துல எத்தனை நூற்பா இருக்கு? ஒரே ஒரு நூற்பா தான். அதை பின்னாடி பார்க்க போறோம். இவ்வளவு பெரிய பொருளதிகாரத்தில் கைக்கிளை என்பதற்கும் ஒரு நூற்பா. அதனை பற்றி அதிகமாக பேசுவதற்கு இல்லை. அது இருபால் காதல் இல்லை. இரண்டிடத்தும் வருகின்ற காதலே அன்பின் ஐந்திணை என்று போற்றப்படும். அதனால இந்த கைக்கிளை பற்றி நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடவன் உள்ளத்தில், பெண்ணின் உள்ளத்திலும் தோன்றும். ஆனால் ஆடவன் உள்ளத்தில் தோன்றி வெளிப்படும், சொல்லாக வெளிப்படும். அவனிடத்தில் இருக்கக்கூடிய நாணயம், ஓஹோ இவள் காதலுக்கு உரியவள் இல்லை, இவளிடத்து அந்த அத்தகைய விருப்பம் இல்லை, அதற்குரிய மனப்பக்குவம் இல்லை, ஆகவே நாம் அப்பால் போய்விடுவோம் என்று போய்விடுவார். இதுதான் சங்க காலத்து தொல்காப்பியர் காலத்து கைக்கிளை. அது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாம் இந்த கைக்கிளை என்பதற்கு இவன் நீண்ட காலமா 10 ஆண்டுகளாக அவளை காதலிக்கிறான், அவளுக்கு திரும்பி கூட பார்க்கல, இதெல்லாம் கைக்கிளை. இவ்வாறு உரிப்பொருள் அல்லாத கைக்கிளையும் பெருந்திணையும் 4 நிலத்தும் வரும். இந்த கைக்கிளை பெருந்திணை பற்றி பின்னால விளக்கி நான் பேசுகிறேன். அதற்குரிய நூற்பாக்கள் வருகின்றன, அங்கே பேசுகின்றேன். கைக்கிளை என்பதற்கு இதுதான் இலக்கணம். அதனை குறித்து தொல்காப்பியம் ஒரே ஒரு நூற்பா பேசுகிறது. அடுத்தது இப்ப முதற்பொருள் பார்த்தோம், கருப்பொருள் பார்த்தோம். மிக இன்றியமையாத ஒரு பாட்டிற்கு மிக இன்றியமையாத மைய பொருளாகிய உரிப்பொருளை பற்றி நாம் இப்ப இந்த நூற்பாவில் பார்க்க போகிறோம். அது என்ன? புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல், அவற்றின் நிமித்தம் என்றுவை தேருங்காலை திணைக்குறி பொருளே. தேருங்காலை திணைக்குறி பொருளேங்கிறார். இந்த இடத்துல இத்து எதற்காக வருகிறது என்றால், ஒரு இடையீடுபடக்கூடாது என்பதற்காக, விட்டு செய்யக்கூடாது என்பதற்காக வருவதுதான் இந்த இத்து. தேருங்காலை திணைக்குறி பொருளே. ஆக உணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் என்ன வரிசையில சொல்லியிருக்காருன்னு பாருங்க. குறிஞ்சி, பாலை, முல்லை, நெய்தல், மருதம்னு சொல்லியிருக்காரு. உரிப்பொருளை சொல்லுகிற போது இந்த வரிசை. முதல்ல அங்க முதற் பொருளை பற்றி சொல்லுகிற போது முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்பனார்னாருங்க. அங்க வேற ஒரு வரிசை. ஆக இந்த வரிசை மாறி சொல்லுவது பற்றி எந்த விதமான தடையும் இல்லை. அத 500 பழைய பதிப்புல ஊவே சாமிநாதையர் ஒரு பட்டியல் போட்டு காட்டுவார். எந்தெந்த நூல்ல எந்தெந்த வரிசையில இந்த முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று காட்டுகிறார். அருமையான ஒரு பதிப்பு. 500 ஐயருடைய பதிப்பு ரொம்ப அருமையான பதிப்பு. அதுலேயும் என்ன சிறப்பு என்று கேட்டால், 500க்கு நான் உரை எழுதுவதாக இருந்தேன், ஆனால் அதற்கு பழைய குறிப்புரை ஒன்று கிடைத்தது. அதனுடைய செறிவையும் நுட்பத்தையும் நான் பார்க்கிற போது இதற்கு நாம் உரை எழுத வேண்டியதில்லை, கூடாது என்று நான் நினைத்தேன். அவ்வளவு சிறப்புடையதாக இருந்தது என்று அந்த 500 பழைய உரையை அவர் பதிப்பித்தார். பின்னால் எழுந்த உரைகளுக்கெல்லாம் அந்த உரைதான் அடிப்படை. ஆகவே அதனை பார்க்கணும். இங்க செத்துன்னு சொன்னதுக்கு அங்க பழைய உரையில அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயரவர்கள் அவ்வாறு சொல்லுகிறார். வெள்ளாங்கூருக்கு செத்தது என்று நாரை விசாரிச்சு போயிற்று, செத்து என்பதற்கு இறந்து என்று ஐயரவர்கள் பொருள் கொண்டார். அது இந்த செத்துங்கிற சொல்லுக்கு கருதி என்ற பொருள் தான் சங்க காலத்துல வரும். அது பெரும் பெரிதாகுதல் என்பது இறப்பை குறித்த சொல். இறத்தல் என்றால் கூட ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்குதல் என்று பொருள். அதனால இந்த இடத்துல அவ்வாறு கருதி என்று பொருள் கொள்வது சரியாக இருக்கும். அடுத்தது கொண்டுதலை கழிதலும் பிரிந்தவன் இரங்கலும் உண்டன மொழிவ ஓரிடத்தான. இது ஒரு விதி விலக்காக புறநடையாக பேசப்படுவது. கொண்டுதலை கழிதலும், தலைவியை கொண்டு உடன்போக்காக அழைத்து ஏசுகிறார். அழைத்து செல்லக்கூடிய அதுவும் அந்த பிரிவும், கொண்டுதலை கழிதலும் பிரிந்தவன் இரங்கலும், பெற்றோர்கள் பிரிந்து வருந்துதலும் உண்டன மொழிவ ஓரிடத்தான. இவையும் உண்டு. இந்த இடத்துல 2 திணை இருக்கு பாருங்க.
கொண்டுதலை கழிதல் என்பது பாலை, உடன்போக்கு என்பது பாலை என்று பார்த்தோம். அதை மறந்து விடாதீர்கள். உடன்போக்கு என்பது பாலை, பாலையும் பிரிந்தவன் இரங்கலும், இரங்கல் என்பது நெய்தல். ஆக பாலை நெய்தல் ஆகிய இரண்டு உணர்ச்சிப்பட இவ்வாறு பேசப்படும். இதனை இந்த பாட்டு இவ்வாறு கொண்டுதலை கழிதலும் பிரிந்தவன் இரங்கலும் என்பது பெருந்தனைக்குரிய துறை என்று இளம்பூரணர் சொல்லுகிறார். சரி, அடுத்தது கலந்த பொழுதும் காட்சி மன்ன. இது ஒரு இன்றியமையாத ஒரு நூற்பாடு. அது என்ன? கலந்த பொழுதும் காட்சி மன்ன. இந்த இடத்துல கொஞ்சம் ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். கலந்த பொழுதும் காட்சியும் என்ன? காட்சின்னா தலைவன் தலைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும். எப்ப பார்த்துக்கிட்டாங்க? திடீரென்று எப்போதும் அவர்களுக்கே தெரியாது. இது இந்த சந்திப்பு ஏற்பாடானது இல்லை. ஒருவர் இந்த நாளில் இந்த நாழிகையில் நாம் சந்தித்துக் கொள்வோம் என்று சந்தித்துக் கொள்ளவில்லை. திடீரென்று ஒரு பார்வையிலே இரண்டு பேருக்கு இடையிலே ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. அருமையாக குறுந்தொகை சொல்லு. கண் தர வந்த காம ஒள்ளெறி, இரண்டு கண்களுடைய மோதுதலில் பார்வை கலப்பில் உண்டான ஒரு உணர்ச்சி ஒற்றுமை, உணர்ச்சி ஒருமை, ரெண்டு பேருடைய நெஞ்சங்கள் ஒன்றின. இந்த இடத்தில் தான் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு இளைஞன் நூற்றுக்கணக்கான பெண்களை பார்க்கலாம், எல்லாரிடத்தும் இவனுக்கு காதல் தோன்றுவதில்லை. அதே போல ஒரு பெண், பருவம் வாய்த்த ஒரு பெண் நூற்றுக்கணக்கான ஆடவரை பார்க்கலாம், அத்தனை பேரிடத்தும் அவருடைய உள்ளம் செல்வதில்லை. யாரோ ஒருவனை பற்றியது. அவனை விட திண்டோள் வாய்த்தவர்கள், அழகு நலம் உடையவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவன்தான் அவளுக்கு பிடித்திருக்கிறது, அவனைத்தான் அவளுக்கு அவருடைய உள்ளம் ஏற்கிறது. அதே போல அவனுக்கும் அப்படித்தான். இந்த ரெண்டு பேருடைய பார்வையும் ஒன்றாயின என்று சொல்லுகிற போது இறையனார் களவியல் ரொம்ப அருமையாக சொல்லும். இந்த ரெண்டு பேருக்கும் பார்வையினால் இந்த காதல் வரவில்லை, கண்களின் நோக்கத்தினால் இந்த காதல் வரவில்லை. அதற்கெல்லாம் மேலாக முன்னரே ஒரு ஏற்பாடு ஆகி இருக்கிறது. அது இவர்கள் செய்து கொண்ட ஏற்பாடு இல்லை. அது முன்னை பிறவிக்கும் முன்னை பிறவியிலிருந்து வருவது. எத்தனையோ பிறவிகளாக வரக்கூடிய ஒரு தொடர்பு. ஒளிப்பினும் ஊழ்வினை ஊட்டாது கடியாது. ஒளித்து வைத்தாலும் கூட இந்த ஊழ்வினை இன்னார் சந்தித்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஏற்பாட்டை ஊழ் செய்திருக்கிறது. ஆகவே இவர்களிடத்து காதல் தோன்றுவதற்கு அதுதான் முதற்காரணம். எதற்கு முதற்காரணம்? விதி முதற்காரணம். காட்சி என்பது துணை காரணம். இவர்கள் கண்டு கொண்டது என்பது துணை காரணம். ஒரு ஆவிற்கு இரு கோடு போல, பசுமாட்டிற்கு ரெண்டு கொம்பு இருக்கு, ரெண்டு கொம்பும் ஒரே மாதிரியா ஒன்றாக வளர்வது போல ரெண்டு பேருடைய உள்ளத்திலே காதல் ஒன்றாக வளர்வதற்கு இந்த முதற்காரணமும் துணை காரணமும் காரணமாகும் என்று காட்டினார். அது இறையனார் களவியல்ல அருமையான உரை. அதை படிங்க. 2வது சூத்திரம் இறையனார் களவியல்ல தானே அவளே தமியர்கான காம புணர்ச்சி இருவையின் ஒத்தல், 2 அடிக்குள்ளார இறையனார் களவியல் ரொம்ப அருமையாக ரெண்டு பேருடைய நிலையை, காதலருடைய நிலையை பேசினான். அதற்கு உரை வகுத்த நக்கீரர் ரொம்ப அருமையாக உரை எழுதியிருக்கார். அந்த இடத்துல எப்படி காதல் வந்தது என்ற அந்த காட்சி இருக்கு பாருங்க, அது மாதிரியெல்லாம் யாரும் வர்ணிக்க முடியாது. அருமையான உரைநடை, அது துள்ளி பாய்கிறது அந்த உரைநடை. அதை படிச்சு பாருங்க, அதுல தெரியும். ஆகவே இறைவனார் காட்சி என்பது ரெண்டு பேர் ஒன்றாக கண்டு, கலந்த பொழுது என்பது ரெண்டு பேரும் அப்படி கண்டு கொண்ட போது உள்ளம் கலந்த நிலை. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுதான் இயற்கை புணர்ச்சி, அதுதான் தெய்வ புணர்ச்சி. இந்த ரெண்டு பேரும் தெய்வத்தின் அருளின் காரணமாக, இரண்டு பேரும் ஒன்றாக வேண்டும் என்ற ஊழின் காரணமாக ரெண்டு பேரும் ஒன்றாக பார்த்து கொள்ளுகிறார்கள்
இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தியது ஊழ் என்று தலைவனை கண்ணுற்று நெஞ்ச இப்பவும் பெரிய நேர்காணல் எல்லாம் பெண்களையும் ஆண்களையும் கேட்கிறார்கள். தொலைக்காட்சியெல்லாம் வரும், நீங்க முதல்ல அவரை எப்ப பார்த்தீங்க அப்படின்னு. அதே போல அவனை பார்த்து கேட்கிறார்கள், நீங்க முதல்ல அந்த அம்மாவை எப்ப பார்த்தீங்க, உங்களுடைய காதலியை எப்ப பார்த்தீங்க அப்படின்னு. உடனே அவன் ரொம்ப பசுமையாக அந்த காட்சியை நினைவிலே அவனும் வைத்திருக்கிறான், அவளும் வைத்திருக்கிறான். யாரும் எப்ப பார்த்தோன்னு தெரியலீங்கன்னு யாரும் சொல்றது இல்லை. பசுமையான ஒரு நினைவு, அதுதான் உண்மையான ஒரு காதல். மற்றவையெல்லாம் காதல் என்று மோகம். அது ரொம்ப அருமையாக தமிழுக்கு மோகம் 30 நாள். 30 நாளைக்கு அப்புறம் அடுத்தபடியாக வேறு ஒரு வகையான ஏற்பாட்டிற்கு போய்விடுவார். மனவிலக்கு என்ற ஒரு உணர்வு தோன்றிவிடும். அதெல்லாம் இப்ப அப்படியெல்லாம் இல்லை. பிறவிதோறும் தொடர்ந்து வருகிற காதல் என்றும் அறுபடாது, என்றும் முறிவுறாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் சொல்கிறான். கலந்த பொழுது தலைவியை எதிர்ப்படுதல், 2 பேரும் ஒருவரை ஒருவர் கண்ணுற்று நெஞ்சம் கலத்தல் ஆகிய இந்த இரண்டும் அதே போல 2 துறைகள். குறிப்பறியும் வினையும் நிகழுகின்ற நிகழ்ச்சி, இதெல்லாம் புணர்தல் நிமித்தம் என்பதுல வரும். புணர்தல் நிமித்தம் என்றால் என்ன? அதுதான் குறிஞ்சித்திணை. ஆகவே இவை குறிஞ்சித்திணைக்கு உரியன என்று அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நூற்பா, முதலெனப்படுவது ஆயிரு வகைத்தே. முதல் என்பது 2 வகை. அது என்ன 2 வகை? முதலெனப்படுவது ஆயிரு வகைத்தே, அது நிலமும் பொழுதும் என்று. நிலமும் பொழுதும் முதல் பொருள் என்று நாம் முன்னரே பார்த்தோம். அது விரிவாக நீ பற்றி சொல்லுகிறார். நிலம் மிக இன்றியமையானது. 5 பூதங்களில் நிலம் நமக்கு உரியது, தலைமையானது, நாம் நிற்பதற்குரியது. நிலம் என்பதனை பிரித்தால் கூட நில் அம், நாம் நிற்பதற்கு உரிய இடமானது என்று பொருள் நிலம். அதே போல பொழுது என்பது பெரும்பொழுது, சிறுபொழுது ஆகியவையெல்லாம் முதல் பொருளுக்குரியன. முதல்ல சொல்லியிருக்கிறாரு, இப்ப மீண்டும் அதனை சொல்லுகிறார். நிலம் என்பது மிக மிக இன்றியமையானது. நாம் வாழுகிற நிலம், அந்த நிலத்தின் மீதான நமக்குரிய ஒரு பற்று இருக்க வேண்டும். பொதியலாயினும் இமயமாயினும் பொதுவரு சிறப்பு புகாரே ஆயினும் பதியெழுவரியா பழங்குடி எழிய பொதுவரு சிறப்பு புகாரே ஆயினும் நடுக்கின்று நிலையதென்பதல்லதை ஒடுக்கங்கூறார் உயர்ந்தோர் உண்மையில் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்லுவார். அதாவது பொதியமலை இமயமலை, இந்த 2க்கு நிகராக எவ்வளவு காலமா அந்த பொதியமலை இமயமலை இருக்கு, அதுபோல எங்களுடைய புகாரும் இருக்கிறது. புகாராகிய காவிரி பற்றி அந்த காலத்துல அப்படி இருந்தது. பொதியமலை இருந்தது, இமயமலை இருந்தது, புகாரும் தன்னுடைய புகழ் குன்றாமல் இருந்தது. அந்த புகார் கடலுக்குள்ளே ஒரு காலத்தில் போய்விட்டது. கடல் அதனை அழைத்து கொண்டு விட்டது. அதனால அந்த மண் போயிற்றே என்ற அந்த வருத்தத்தை பின்னாளிலே பல பேரும் பாடுகிறார்கள். அதே போல இளங்கோடிகளும் பாடுகிறார். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. நம்முடைய தென்னெல்லையிலே இருந்த பகுருளி ஆற்றையும் பல மலை அடுக்குகளையும் கடல் கொண்டு போய்விட்டதா. அப்படி கொண்டு போன கடலை கொடுங்கடல் என்று சொல்லுகிறான் ஒரு துறவி. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு நிலப்பற்று இருந்திருக்க வேண்டும். என்னுடைய நிலம், என்னுடைய மண், என் தாயகம், அதனுடைய ஒரு பகுதி இந்த கடல் கொண்டு போய்விட்டதே என்று அதன் மீது மிகவும் வருத்தத்தோடு பேசினார். இந்த மண், பிறந்த மண், வாழ்ந்த மண், இதனுடைய பற்று மிக பெரிய. அதனால்தான் இளங்கோடிகள் சொன்னார், இந்த நிலத்தை விட்டு பெயர்ந்து போகாத குடி என்பது இந்த தமிழ் குடிக்கு ஒரு சிறப்பு. இங்கே இருக்கிறார்கள், எத்தனையோ தலைமுறைகளாக இங்கே இருக்கிறார்கள். இந்த நிலம் அவர்களுக்கு சொந்தம். இந்த நிலத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பற்று மிகுதி. ஒரு நிகழ்ச்சி சொல்லுகிறேன் கேளுங்கள். தியாகராஜ பாகவதர் என்ற ஒரு நடிகர் இருந்தார். அவர் மிக அருமையாக பாடக்கூடியவர்.
அவருக்கு அந்த காலத்துல அமரகவின்னு ஒரு படம் எடுத்தாங்க. மொத்தம் தியாகராஜ பாகவதர் 14 படங்கள்ல தான் நடித்தார். அதுக்கப்புறம் சிறைக்கு போனாலும் அதுக்கு பிறகு வந்தார், நோய்விட்டார், இறந்து போயிட்டார். அதெல்லாம் அவருடைய வரலாறு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த அமரகவிங்கிற வரலாறு எது என்று கேட்டால் பொய்யாமொழி புலவருடைய கதை வரலாற்றை கதையாக ஆக்கி அந்த காலத்துல எடுத்தாங்க. அந்த அமரகவி என்ற அந்த படத்துல ஒரு பாட்டு வரும். அவர் சிவபெருமானை தான் பாடுவார், வேற யாரையும் பாட மாட்டார். உடனே ஒரு முருகன் அங்கிருந்து வந்து என்ன பாடு என்று கேட்கிற போது உடனே ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த அமரகவி பாடுறாரு, அதாவது பொய்யாமொழி புலவர் பாடுறாராம். சிவபெருமானை பாடிய வாயால் உன்னை நான் பாடுவேனா அப்படின்னு பாட்டு, பாபநாச சிவன் பாட்டு, அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லுகிறார் என்றால், அப்பனை பாடிய வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோன்னார். அப்பனை பாடிய வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ, கோழியை பாடிய வாயால் ஒரு குஞ்சையும் பாடுவேனோன்னார். அப்புறம் பல சோதனைகளுக்கு பிறகு சுப்பிரமணிய சுவாமி அறியாமையால் உன்னை இகழ்ந்தேன் அப்படின்னு தொழுது பாடுகிறாராம். அந்த பாகவதர் சினிமா உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னால திருச்சியில இருந்தார். அவருக்கு சொந்த ஊர் அது. அப்ப 2வது போர் காலம், உலக போர், 2வது போர் வந்து விட்டது. அப்ப இந்தியாவிலிருந்து ஆளெல்லாம் திரட்டணும். ஆளெல்லாம் திரட்டுறதுன்னா ஆட்டம் பாட்டம் எல்லாம் காட்டிலாம் ஆளை கொண்டு வரணும் போர்க்களத்துக்கு. அதனால அப்ப சென்னை மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த ஆர்தர் ஹோப்புங்கிறவரு அப்ப தமிழ்நாட்டில் இருந்த மிக பெரும் செல்வராகிய லட்சுமண செட்டியாருங்கிறவரை கூப்பிட்டு, ஐயா நிறைய நாடகம் போட்டு மக்கள் எல்லாம் திரட்டுங்க, அதுக்கு சரியான ஆட்களை பிடிங்கன்னு உடனே அவர் வந்து இந்த தியாகராஜ பாகவதர் நல்லா பாடுறாருங்கிறதுனால அவரை கூப்பிட்டு, நீ நாடகத்துல நடி, ஒரு நாடகத்துக்கு உனக்கு 50 ரூபா முழுசா தர்றேன் அப்படின்னு சொல்லி 50 நாடகம் நடத்தினார். 50 நாடகத்திலும் தியாகராஜ பாகவதர் நடித்தார். 2500 ரூபாய் கிடைச்சு போச்சு. அந்த காலத்துல 2500 ரூபாய்க்கு 2 வீடு வாங்கலாம். திருச்சியில இருந்து அந்த 2500 ரூபாய் கொடுத்த பிறகு அப்போதும் ரொம்ப வசூல் நிறைய, அந்த நாடகத்திலும் நிறைய படம் கிடைச்சு போச்சு, போருக்கும் ஆள் கிடைச்சு போச்சு. அதனாலே மகிழ்ந்த ஆளுநர் என்ன செய்தார், அவருக்கு ஏதாவது நிறைய செய்யுங்கன்னு உடனே அப்போது அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. முதலாக ஒரு நடிகருக்கு கார் வாங்கி கொடுத்தது அப்பதான். அது மட்டும் போதாதுன்னு உடனே அவர் கேட்கல, அப்படி ஒன்றும் போதாதுன்னு கேட்கல, என்ன வேணுயா கேளியா தர்றேன், என்ன கொடுப்பீங்க அப்படின்ன உடனே திருச்சியில இருக்கிற பொன்மலைக்கு மேல அழைச்சிட்டு போய் மிக இன்றியமையாத ஒரு நிகழ்ச்சி, எனக்கு எதுவும் இலக்கியத்தோடு தொடர்பாக இருந்தால்தான் நான் இதனை பொருட்படுத்தி பேசுவேன். பொன்மலைக்கு மேல அழைச்சிட்டு போய் அந்த பெரும் செல்வர் காட்டி கேட்டார், அதோ பார் கண்ணுக்கு தெரியுது பார், இந்த நிலமெல்லாம் உனக்கு தான் அப்படின்னாரு. இந்த நிகழ்ச்சி எது போல இருக்கிறது என்றால், சேர அரசன் கொண்டு போய் கபிலருக்கு மலையிலே ஏறி நின்று கண்ணீர் கண்ட நாடெல்லாம் காட்டி கொடுத்தானக்கோ, கண்ணீர் கண்ட நாடெல்லாம் நீ எடுத்துக்க என்று சேர அரசன் சொன்னது போல, அவ்வாறு ஒரு புலவனுக்கு கண்ணீர் கண்ட நாட்டையெல்லாம் 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். அது கபிலர் பாடுகிறார். 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர், 300 ஊர்களையும் பரிசிலருக்கு கொடுத்தானான். அதுபோல தியாகராஜ பாகவதருக்கு பொன்மலையில ஏறி நின்று அது 250 ஏக்கர் நிலம் நீ எடுத்துக்க. அது உடனே அதுக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறது தான் முக்கியம். அதுதான் இந்த நிலம்ங்கிறதுக்கு நான் சொல்ல வருவது. இன்னையா 250 ஏக்கர் நிலம் வெள்ளைக்காரனாகி நீ எனக்கு கொடுக்குறியா, இது யாருடைய நிலம் அப்படின்னு கேட்டார். என்னுடைய தாய் நிலம், அது நீ என்ன கொடுக்கறது எனக்கு, முதல்ல வெளியே போ. ஒரு நடிகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு
மண் உணர்ச்சி, தாய் நில ஈடுபாடு இருந்தது. அதனால இந்த மண்ணிலே கால் ஊன்றி இங்கு பிறந்து வளரக்கூடிய எல்லாருக்கும் இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய பற்று மிகுதியாக இருக்கும். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய செடியும் கொடியும் பறவையும் விலங்கும் ஆகியவையெல்லாம் அவனோடு ஊடாடி அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக திகழும். அதனைத்தான் இந்த அகப்பொருள் நூல்கள் காட்டுகின்றன. காற்றில் வருகிற கிளியும் புறாவும் முல்லை கொடியும் மல்லிகை கொடியும் இவையெல்லாம் வாழ்க்கையினுடைய குறியீடுகளாக வாழ்க்கையினுடைய பிரிதலையும் புணர்தலையும் இருத்தலையும் இரங்கலையும் காட்டக்கூடியனவாக அமையும். அதைத்தான் நாம பார்க்கணும். இந்த நிலம், இந்த நிலத்திலே விளையக்கூடிய பயிர், இங்கு உலவுகின்ற விலங்கு, பறக்கின்ற பறவைகள் ஆகியவை எல்லாம் ஒட்டு மொத்தமாக இவையெல்லாம் முதல் கரு உரி ஆகிய இந்த மூன்றினுள் அடங்கும். அந்த இடத்துல தான் இந்த புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல் என்பன மன உணர்ச்சி. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை குறிஞ்சி நிலம் காட்டுகிறது. வருத்தமாக இருக்கக்கூடிய நிலையை முல்லை காட்டுகிறது. கழிவிறக்கப்படக்கூடிய நிலையை நெய்தல் காட்டுகிறது. ஊடாடி ஒருவருக்கொருவர் சிறிது பிணக்கு உண்டாக்கி கொள்வதை மருதம் காட்டுகிறது. அதான் மன உணர்ச்சி. அதற்குரிய சூழல் மிக அழகாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் இவ்வாறு நிலமும் பொழுதும் ஆகிய இந்த இரண்டும் முதல் அடுத்தது கருப்பொருளை பற்றி பார்க்கிறோம். தெய்வம் உணாவே மா மா மரம்னு சேர்த்து படிக்கிறார். மா என்றால் விலங்கு, அது பாய்மா அப்படின்னா அது குதிரை. தெய்வம் உணாவே மா மரம், அரிமா என்றால் சிங்கம். மா என்பது பொது பெயர், அரி என்பது சிங்கத்திற்குரிய சிறப்பு பெயர். இருவயர் ஒட்டு. அரிமாங்கிறது இருவயர் ஒட்டு பண்பு தொகை, மல்லிகை பூ மாதிரி. தெய்வம் உணாவே மா மரம் புல், புல் என்றால் பறவை. பறை, இந்த பறை என்று வருகின்ற போது பார்க்கணும், அது ஒரு இசைக்கருவி. பறை இசை அருவி நன்னாட்டு பொருணன், அது இறப்பிற்காகவே இசைக்கப்படுவது என்று பின்னாளில் ஆகிவிட்டது. மணப்பறை பிணப்பறை என்று இரண்டும் உண்டு. திருமண காலத்திலும் இந்த பறை இசைக்கப்படும். அது மிக மென்மையாக இசைக்கப்படும். அதனால தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி. செய்தி என்றால் செய் தொழில். இந்த நிலத்துக்கு என்ன தொழில் என்று பார்க்க வேண்டும். செய் தொழில் என்று சொன்னார். செய்தி யாழின் பகுதி. யாழின் பகுதி என்றால் யாழுக்குரிய பண். இது முல்லையாழ், இது குறிஞ்சியாழ், இது மருதையாழ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய யாழ். ஆக தெய்வம் உணா மா மரம் புல் பறை செய்தி. இந்த இடத்துல நமக்கு நிலம்தான் முதற்பொருள், ஆனால் தெய்வம் கருப்பொருள். அதைத்தான் நினைச்சு பார்க்கணும். ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சிந்தனையில் தெய்வத்தை கொண்டு வந்து கருப்பொருளிலே சேர்த்தான், நிலத்தை கொண்டு வந்து முதற்பொருளிலே வைத்தான். நிலமும் பொழுதும் இன்றிணையாதன. இந்த தெய்வம் என்பது என்ன? தெய்வம் வேறு, கடவுள் வேறு, இறை வேறு. இந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கலன்னா எல்லாம் ஒன்றாகவே நினைத்து விட்டால் பழங்காலத்து வாழ்க்கை நுட்பம் நமக்கு புலனாகாது. நினைத்து பாருங்கள். தெய்வம் என்றால் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார்வாம் வருவார் என்று சைவ நூல் சொல்லுகிறது. தெய்வம் என்றால் கடவுளினுடைய வடிவம் என்று பொருள். தெய்வம் தொழாள் என்றால் ஒரு குறிப்பிட்ட கடவுளுடைய வடிவத்தை வைத்து தொழமாட்டாள் என்று பொருள். தெய்வம் என்பது எல்லாவற்றையும் கடந்து இருக்கக்கூடிய கடவுளை குறித்தது அன்று. எல்லாவற்றிலும் ஆழமாக உள்ளே தங்கி இருக்கக்கூடிய இருக்க ஆழமாக தங்கி இருக்கக்கூடிய இறையை குறிப்பதும் இல்லை. தெய்வம் என்பது வடிவம்.
அதனாலதான் தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகை இவை எல்லாவற்றையும் தொகுத்து அவ்வகை பிறவும் கருவென மொழிவ. மற்றவையும் கரு என்று சொல்லப்படும். மற்றவை என்ன? மக்கள் பெயரும் தலைமக்களுடைய பெயரும் அதெல்லாம் பின்னாடி வரும். பூ, நீர், கேணி நீரா கடல் நீரா இதெல்லாம் கூட கருப்பொருள் தான். கிணறு கேணி ரெண்டும் ஒரே மாதிரியாக இப்போது வழங்குகிறோம். கிணறு என்பது மேற்கட்டு, கேணி என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஊற்று. கிணற்றுக்குள் கேணியும் ஊரானாள் என்று எழுதுவார்கள். கேணிங்கிறது உள்ளார இருக்கிறது, கிணறு என்பது வெளியே இருக்கக்கூடிய பருப்பொருள் கட்டுமானம். அதனால கிணறு கடல் ஆகியவையெல்லாம் கருப்பொருளிலே அடங்கும். கிணற்று நீர் கடல் நீர் ஆகியவெல்லாம் கருப்பொருளிலே அடங்கும். அதை பார்த்தோம். அதனால இப்ப இதுவரையில நாம முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியவற்றை எல்லாம் பார்த்தோம். கடைசியா கருப்பொருளை சொல்றார். இப்ப கருப்பொருளுடைய விரிவை இப்ப நாம பார்க்க போறோம். தெய்வம், பாலைக்கு எது தெய்வம்? கொற்றவை தெய்வம். பாலை நிலத்துக்கு தெய்வம் கொற்றவை. பாலை நிலம் என்பது எது? முல்லையும் குறிஞ்சியும் வேணிற்காலத்தில் கொள்ளுகின்றதோர் தோற்றம் பாலை. அது பாலை, அசல் பாலை இல்லை, அது பாலை போலி என்று சொல்லுவார் என்னுடைய ஆசிரியர். பாலை போலி. தெய்வம் என்பது பாலைக்கு கொற்றவை. புதுவை மாநிலத்துல ஒரு கோயில் இருக்கிறது, அது மாரியம்மன் கோயில். அந்த காலத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய புறஞ்சேரியில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாரியம்மனுக்கு கோயில் அமைத்து வழிபட்டார். அந்த மாரியம்மனுக்கு பேர் என்னவென்றால் தேசமுத்துமாரி. தேசமுத்துமாரி என்பது இப்போதும் அந்த கோயில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு போய் பார்த்தா தெரியும், அங்க ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு? அந்த தேசமுத்து மாரியை ஒரு மாபெரும் புலவன் பாடியிருக்கிறான். எப்படி ஒரு காளிதாசன் காளியை பாடினானோ அதுபோல தேசமுத்து மாரியை ஒரு மாபெரும் புலவன் பாடியிருக்கிறான். தேடியுனை சரணடைந்தேன் தேசமுத்து மாரி என்று பாடுகிறான். மகாகவி பாரதி தேசமுத்து மாரியை பாடுகிறான். அந்த கோயிலுக்கு அவன் போகிறான். சென்று இருந்து கனகலிங்கம் என்று அவனுடைய உயிர் தோழன் அவனை அழைக்கிறான். அந்த இடத்துக்கு போய் அந்த கோயிலை பற்றி பாடுகிறான். ஆகவே மிக அருமையான ஒரு சிறிய கோயில் இது. அருமையான ஒரு நிகழ்ச்சி அங்கே. அந்த பாட்டுல என்னெல்லாம் அருமையா வருகிறது பாருங்க. துணி வெளுக்க மண்ணும் உண்டு, தோல் வெளுக்க சாம்பர் உண்டு. இந்த துணியை மண்ணு போட்டு குவர் மண் போட்டு துணியை வெளுக்கலாம், தோலை சாம்பலை பூசி பூசி தோலை வெளுக்க வச்சிடலாம். ஆனா மனம் வெளுக்க வழி இல்லையே மாரியம்மாங்கிறான். அதனால அருமையான ஒரு பாட்டு அது. அந்த மாரி என்பது கோடைக்காலத்து தெய்வம். வெப்பும் கொதிப்புமான சுரமும் வெப்பும் சுரமும் தோன்றிய காலத்தில் அந்த தெய்வம் வழிபடப்பெறும். அது பாலை நிலத்துக்குரியது. பாலை நிலத்துக்குரிய மற்ற பொருள்கள் எல்லாம் பார்க்கும். பாலை நிலத்தில் எதுவும் விளைவதில்லை. ஆறலை கல்வர்களே அங்கே இருப்பார்கள். அவர்கள் முல்லை குறிஞ்சி ஆகிய நிலத்தில் இருந்த வேடுவர்களும் ஆயர்களும் அவ்வாறு அவர்கள் மாறி வழியிலே செல்லக்கூடியவர்களை அழைத்து திரிவார்கள். சரி, இது தெய்வம். எல்லா நிலத்துக்கும் இவ்வாறு தனித்தனி தெய்வத்தை முதற்கண்ணே சொன்னார். மாயோன்மேய காடுரு உலகம், சேயோன்மேய மைவரை உலகம், வேந்தன்மேய தீம்புணல் உலகம், வருணன்மேய பெருமணல் உலகம், முல்லை குறிஞ்சி மருதன் நெய்தலட சொல்லிய முறையார் சொல்லவும் படுமேன்னு சொன்னார். உணான்னா உணவு. அது வரகு, சாமை, முதிரை. மா என்பது உழை, புல்வாய், முயல். இதெல்லாம் பாலை நிலத்துக்குரியன. மரம் என்பது கொன்றை, குறுந்து. புல் என்பது காணக்கோழி, சிவல். பறை என்பது ஏறுகோட் பறை.
செய்தி என்பது நிறை மேய்த்தல், வரகு முதலியன, இவையெல்லாம் முல்லை நிலத்துக்குரியன. முல்லை நிலத்துக்குரிய தானியங்கள் வரகு, சாமை, முதிரை. விலங்கு என்பது மான், புல்வாய், முயல். மரம் என்பது கொன்றை, குறும்பு. பறவை என்பது காணக்கோழி, சிவல். பறை என்பது ஏறுகோட்பறை. இதெல்லாம் முல்லை நிலத்துக்குரியன. தொழில் எது? நிறை மேய்த்தல், வரகு முதலியன விதைத்தல் ஆகியன. யாழ் என்பது முல்லை யாழ், பண் என்பது முல்லை பண். இவற்றோடு பிறவும், பிறவும் என்பால் முல்லை மலர், பிடவு, தளவு, தோன்றி ஆகிய மலர்கள். நீர் என்பது காஞ்ஞாறு. ஊர் என்பது பாடி, சேரி, பள்ளி. முல்லை நிலத்து ஊர்களெல்லாம் பாடி, பொம்மனப்பாடி, சேரி, புதுச்சேரி, பள்ளி என்று இவ்வாறு பெயர் வரும். இந்த ஊர் பெயர்கள் எல்லாம் பண்டை காலத்தில் இயற்கையை ஒட்டி தோன்றிய பெயர்கள். பிற்காலத்துலதான் இதிகாச புராண தொடர்புகள்ல தான் தெய்வங்களுக்கு ஊர்களுடைய பெயர்களாக ஆயின. ஒப்பிலியப்பன் கோயில், நாச்சியார் கோயில் என்று தெய்வத்தோடு வந்ததெல்லாம் பிற்காலத்தில். பண்டை காலத்தில் பெயர்கள் எல்லாம் ஐயாறு, திருவையாறு என்றால் 5 ஆறு பாய்கின்ற இடம். பழைய கால பண்டை காலத்து சங்க காலத்து ஊர் பெயர்கள் எல்லாம் இயற்கையை ஒட்டி தோன்றியன. குரங்காடு துறை, குரங்கு அதிகமாக இருந்ததுனால குரங்காடு துறை. அங்க வடக்க ஒரு அவ்வாறு இருந்ததுனால தென் குரங்காடு துறை, திருத்தென் குரங்காடு துறை. அப்புறம் மயிலாடுதுறை, தூத்துக்குடின்னா அப்படின்னா அது தூவுகிறது, காற்று மணலை தூவுகின்றது, தூத்துக்குடி. அதே போல ஆதம்பாக்கம் என்பது ஒரு தலைவனுடைய பெயரால் வந்தது. ஆதன், ஆதன் என்பவனுடைய பாக்கம். நுங்கன் என்பவனுடைய ஊர் நுங்கம்பாக்கம். அதே போல குன்றக்குடி என்பது மலை சார்ந்த ஒரு ஊர். இவ்வாறு ஊர் பெயர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஆற்றின் பெயரால், மலையின் பெயரால், கடற்கரையின் பெயரால் அமைந்தன. பிற்காலத்து இவைகளெல்லாம் தெய்வத்தின் பெயரை ஏற்றன என்பது வரலாறு. இப்ப முல்லை நிலத்துக்குரிய கருப்பொருளை பார்த்தோம். வரகு, சாமை, முதிரை என்பன தானியம் அல்லது கூலம் என்று சொல்ல வேண்டும். கொன்றை மரமும் குறுந்து மரமும் முல்லை நிலத்தில் காணப்படுகின்ற மரங்கள். காட்டுக்கோழியும் சிவல் என்ற அந்த பறவையும் முல்லை நிலத்துக்குரியன. அதே போல காளையை சென்று தழுவுவதற்காக அடிக்கப்படுகிற பறை முல்லை நிலத்துக்குரிய பறை. இந்த மனத்திற்கும் இந்த பறை உண்டு, ஜல்லிக்கட்டாகி ஏறு தழுவுதலுக்கும் இந்த பறை அடிக்கப்படும். பிணமான போதும் அந்த பறை உண்டு. நாலடியார்ல ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. அது என்ன செய்ததான் சமண முனிவன் பாடுகிறான் பாருங்க. வாழ்க்கை நிலையாமையை பற்றி சொல்லுகின்ற போது இந்த பறை திருமண காலத்தில் பறை அடிக்கப்படுகிறது. மெல்லென்று இனிய இசையை தோற்றுவிக்கின்ற ஒரு பறை. அருவி ஒழுகினால் அங்கிருந்து வந்தது ஒரு பாறையின் மீது மோதுவது போல ஒரு தெள்ளிய இசையை அந்த அந்த பறை வடித்து தருகிறது. அப்ப மணமக்கள் மனம் கொண்டு மகிழ்கிறார். மகிழக்கூடிய அந்த மணமக்களை பார்த்து சொல்லுகிறான், ஒன்றும் ரொம்ப மகிழாதீர்கள். இங்கே உங்களுடைய காது விட ஒலிக்கக்கூடிய இந்த பறை மட்டுமன்று, உங்களுக்கு இந்த ஒரு பறை மட்டுமன்று இன்னொரு பறையும் இருக்கிறது. அதோ தொலைவிலே யாரோ ஒருவர் உயிர் விட்டதற்காக அடிக்கப்படுகின்ற பிணப்பறை, அதுவும் உங்களுக்கு ஒரு நாள் வரும். உண்டு உண்டு என்னும் உணர்வினார் சாற்றுமே டொன் 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 என்னும் பறையும். நிலையாமையை அப்படி காட்டுகிறான். இதுவே வாழ்க்கை என்று இருந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலையாது. அந்த நிலையாமையை நினைப்பு ஊட்டி ஊட்டி நிலைத்த பல செயல்களை செய்வதற்காக தூண்டுவதுதான் அவர்களுடைய உட்கோள், அவர்களுடைய மனக்கோள்.
அடுத்தது குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள். என்ன உணவு? ஐவன நெல், திணை, மூங்கில் அரிசி ஆகியவையெல்லாம் உணவு. அங்க இருக்கக்கூடிய விலங்கு புலி, யானை, கரடி, பன்றி. மரம் அகில், ஆரம், தேக்கு, திமிசு, வேங்கை இவையெல்லாம் குறிஞ்சிக்குரியன. பறவைகள் கிளி, மயில் ஆகியன குறிஞ்சி நிலத்துக்குரியன. பறை என்பது தொண்டக பறை. செய்தி என்பது, தொழில் என்பது தேனடித்தல், தினை விளைத்தல், கிழங்கு அகழ்தல், கிளியை ஓட்டுதல், கிளி கடிதல் ஆகியவையெல்லாம் அங்கு உள்ள தொழில். யாழ் என்பது குறிஞ்சி யாழ். பிறபொருள் என்பது காந்தள் மலர், வேங்கை மலர், துணையிலே பூத்த குவளை மலர் ஆகியன எல்லாம் பிற. நீர் என்பது அருவி நீர், சுனை நீர். ஊர் என்பது சிறுகுடி, குறிச்சி. சிறுகுடி என்பது சிறிய ஊர். புறநானூற்றில் ஒரு அருமையான ஒரு இடம் வரும். நான் நினைத்து ரொம்ப நெகிழுகின்ற ஒரு இடம். சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற ஒரு பெரிய பேரரசன், சோழ பெருவேந்தன். அவன் அப்படியே நாட்டில் நடந்து போய்கொண்டிருக்கிறான். அப்படி போய்கொண்டிருக்கிற போது நிறைய மக்கள் வரிசையாக தலையில சோத்து மூட்டையோடு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இத்தனை மக்கள் சோத்து மூட்டையோடு பசி இல்லாம களைப்பில்லாம நடந்து வருகிறார்களே என்று கேட்ட உடனே எல்லாரும் சொன்னார்களாம், இவர்கள் எல்லாரும் இந்த சிறுகுடின்னு ஒரு ஊர் இருக்கு இங்க, அந்த சிறுகுடியில பண்ணன் என்று ஒருத்தன் இருக்கிறான். அவன் வருகின்றவர்களுக்கெல்லாம் வரையாது சோறிட்டு அவருடைய பசியை போக்கியதோடு அல்லாமல் கட்டுச்சோறும் கையில கொடுத்து போகிற வழியில பசித்தால் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அனுப்புறான். அந்த சோற்று திரளைத்தான் தங்களுடைய தலையிலே வைத்துக் கொண்டு இவர்கள் போவது எது போல இருக்கிறது என்றால், கார்காலத்திலே எறும்பு சாரி, எறும்பு வரிசை, சிறிய பச்சை அரிசி துகளை தலையிலே கொண்டு நடப்பது போல, இந்த எறும்பு சாரி அரிசி துகளை கொண்டு வரிசையாக போவது போல இந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய தலையிலே சோற்று மூட்டையோடு போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவன் கேட்கிறான், அந்த பண்ணனுடைய வீடு எங்கே இருக்கிறது? அனித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே. ஐயா பக்கத்துல இருக்கா, எட்டி இருக்கா, சொல்லுங்கய்யா இந்த பண்ணனுடைய வீட்டை என்ற உடனே, அட இவ்வளவு மக்கள் சோற்று திரளோடு நடந்து போவதை பார்த்தும் கூடவா நீ கேட்கிறாய்? அது மிக பக்கத்திலே இருக்கிறது, போய்ப்பார் என்ற உடனே அங்கு சென்று பார்க்கிறான். அவன் செய்யக்கூடிய அறத்தை பார்க்கிறான். என் நாட்டில், எனது மண்ணில், எனது ஆளுகையில் வாழ்கின்ற உயிர்களெல்லாம் பசி இல்லாமல் அவருடைய பசியை துடைக்க வேண்டிய, வறுமையை துடைக்க வேண்டிய கடப்பாடு எனக்குரியது. அதை இந்த பண்ணன் எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் செய்கிறான். அவனுக்கு கடமை இது இல்லை என்றாலும் கூட செய்கிறானே. ஆகவே யான் வாழும் நாளும் பண்ணன் வாழியன்னு வாழ்க்கணும். இந்த மாதிரி வாழ்க்கை கிடையாது உலகத்துல. என்ன சொல்லுகிறான் என்றால், நான் வாழ்ந்து என்னையா பயன்? என்னுடைய வாழ்நாளையும் அவனே பெறட்டும், என்னுடைய வாழ்நாளையும் அவன் பெற்று வாழ்வானாக. எனக்கு இனிமே வாழ்நாள் தேவையில்லை. ஏனென்றால் நான் செய்யக்கூடிய கடமையை, வேந்தனாக இருந்து நான் செய்யக்கூடிய கடமை இந்த பண்ணன் செய்கிறான். அதுவே எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான். அதனால புறநானூற்றில் அருமையான ஒரு வரலாறு. இன்னைக்கு அந்த சிறுகுடி இருக்கிறது, அதை செருகுடிங்கிறான். அது நன்னிலத்துக்கு பக்கத்துல, சோழ நாட்டில் நன்னிலத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. இப்போதும் அந்த ஊரை பார்க்கலாம். இன்னமும் சிறிய ஊராகத்தான் இருக்கிறது. அதனுடைய நீர்மை முற்றும் அழியவில்லை. சுற்றிலும் நல்ல பச்சை பசிய வயல்கள், நல்ல விளைகின்ற பச்சை வயல்கள், சோலைகள் எங்கும் அடர்ந்து இருக்கின்றன. அதனால அது சிறுகுடி. குறிச்சி, குறிச்சி என்பது அதுவும் ஒரு சிறிய மலை நிலம். குறிச்சி, குறிச்சி புக்க மான் போல புறப்பொருள் வெண்பாமாலையினுடைய இதுல குறிச்சி புக்க மான் போல மானாக்கள் இடர்படும். ஒரு புலத்துல அங்கே எங்க ஓடுறதுன்னு தெரியாம மான் அங்கேயும் இங்கேயும் ஓடும். அது குறிஞ்சி நிலத்திலே நிகழ்வு.
அடுத்தபடியாக மருதம் என்பது. மருதத்திற்கு உணவு தென்னல் வெண்ணல். நல்ல உணவு சாப்பிட்டுட்டு மருதத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம். நிலக்கிடார் என்பவர் மருத நலத்துக்குரியவர்கள், செல்வ செழிப்பு மிக்கவர்கள். ஒரு யானை படுத்து புரள்கின்ற இடத்துல 7 யானைக்கு சாப்பிடக்கூடியது விளையுமா என்று சொல்லுகிறது சங்க இலக்கியம். அவ்வளவு வளமான நிலம். விளைஞ்சா அப்புறம் சும்மா இருப்பானா? நன்றாக விளைந்த அந்த வருவாயை கொண்டு வீடெங்கும் செல்வ வளமத்தை பெருக்கி கொண்டு வாடுகின்ற அவனுக்கு தன்னுடைய மனைவி என்ற அந்த உறவை தாண்டி அப்பால ஒரு பரத்தையினுடைய உறவும் உண்டாகும். செல்வ செழுமை அவ்வாறு புறத்தே ஒரு ஒழுக்கத்தை தேடுகின்ற ஒரு நிலை உண்டாக்குகிறது. சென்னல் வெண்ணல். விலங்கு என்னங்க? எருமை நீர்நாள். இந்த எருமையை பற்றி சொல்லுகிற போது தனிப்பாடல் தரத்துல ஒரு அருமையான பாட்டு வரும். அதாவது கம்பனுக்கு ஆதரவு தந்து அவனை போற்றி பாதுகாத்த ஒரு பெருமைக்குரியவன் சடையப்ப வள்ளல் என்பவன். அந்த சடையப்ப வள்ளலுடைய ஊரை பற்றி அந்த பாட்டு வருவது ரொம்ப அருமையாக இருக்கிறது. மோட்டெருமை வாவிபுக. எருமை குளத்துக்குள்ளார இறங்குத்தான். இந்த எருமை தண்ணி குடிக்கிறத பத்தி நன்னூலினுடைய பாயிரத்துல ஒரு செய்தி வரும். சில பேர் கல்வி கற்கிற போது எருமை மாதிரி இருப்பானாம் பையன். என்ன செய்வான் என்றா, இந்த எருமை தண்ணீர் குடிக்கும் போது பசுமாடு தண்ணீர் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், அது கரையில இருந்து காலை நீர்நிலைக்குள் இறக்காமல் தெளிவான நீரை அருந்தும். ஆனா எருமை என்ன செய்யும்? தடார்னு உள்ளார இறங்கி அந்த நீரை ஒரு கலக்கி அது சேர்ந்து மேல வந்த உடனே அதுல திளைக்கும். சில பேர் அப்படித்தான் கற்பிக்கக்கூடிய ஆசிரியனை கலக்கி அவனுடைய எண்ணங்களை கீழ்மேலாக முறை மாறி வருமாறு செய்திருவான். அதனால எருமையை அதற்கு கடைமானாக்கனுக்கு ஓமையாக நன்னூல் சொல்லும். இந்த எருமை என்ன செய்யும்? மோட்டெருமை வாவி புக. இந்த எருமை மாடு தண்ணிக்குள்ளார இறங்குச்சு. இறங்குனா முட்டு வரால் கந்தன். நாடு வளமா இருக்கிறது எப்படி சொல்றான் பாருங்க. அந்த வரால் மீன் அந்த எருமையினுடைய மடியில முட்டுச்சான். வரால் மீன் முட்டுதல் என்பது கன்றுக்குரிய வினை. அது முட்டுச்சுன்னா தன்னுடைய கன்று என்று கருதியது. அந்த அளவுக்கு பெருசா இருக்கு வரால் மீன். உடனே பாலாக சுரந்து கொண்டு இப்படி போகுதான். ஊரங்கு இப்படி பால் சொரித்து கொண்டு போனால் ஆண்டாளம்மா பாடுறது மாதிரி நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய். அப்படி பாலா பொழிந்து போய்கொண்டே இருந்தா அந்த ஊருக்கு என்ன பேரா இருக்கும்? மோட்டெருமை வாவிபுக முட்டுவரால் கந்தன் வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே. வீட்டு வரையில பால் சொரிந்தால் அந்த ஊருக்கு பேர் வெண்ணெய் நல்லூர் என்று இருப்பதில் என்ன இருக்க முடியும்? அருமையான ஒரு பாட்டு. அதனால சென்னல் வெண்ணல் எருமை நீர்நாய். மரம் வஞ்சி காஞ்சி மருதம். வஞ்சி மரம், காஞ்சி மரம், மருத மரம். பறவைகள்ல தாரா பறவை, நீர்கோழி ஆகியவை எல்லாம். பறை என்பது மணமுழவு, நெல்லரி, கிணை. நெல்லை அறிகின்ற போது எல்லாரையும் உற்சாகப்படுத்துவதற்காக மகிழ்வுறுத்துவதற்காக அடிக்கப்படுகின்ற கிணை. தொழில் என்ன? நடுதல், கட்டல், அறிதல், கடாவிடுதல், களை எடுத்தல் ஆகியவை எல்லாம் அந்த மருத நிலத்துக்குரிய செய்தொழில்கள். ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இவர்கள். அறுவடை காலத்தில் மகிழ்ந்து எடுத்துக்கொண்டு போய் அதற்கு பெரு விழாக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கும் பார்த்தா தெரியும், அறுவடை முடிந்த பிறகுதான் இந்த சோழ மண்டலம் முழுமையும் பற்பல விழாக்கள் எல்லாம் நடக்கும். கோயில்களில் திருவிழா நடக்கும். ஏன் அப்படி? எதுக்காக செய்யணும் அப்படின்னா, அதுதான் மிக இன்றியமையாத ஒரு பொருளாதார பாகுபாடு, பொருளாதார அமைப்பு அந்த காலத்தில் இருந்ததனை காட்டுகிறது. என்னவென்றால், வீடெங்கும் கொண்டு நெல்லை கொட்டிடுறான். ஏராளமான நெல்.
இந்த நெல் விரைவு அடுத்த ஆண்டு இதே போல நெல் வருவதற்குள் செலவிட்டாக வேண்டும். அந்த காலத்துல பணம் இல்லை, நாணயமோ அல்லது தாழ் பணமோ இல்லை, சேமிக்கக்கூடிய வங்கிகள் இல்லை, பொருள் தான், பண்டமாற்றுத்தான். நெல்லை கொடுத்து உப்பை வாங்குவார்கள், நெல்லை கொடுத்து பால் பெறுவார்கள். அவ்வாறு இந்த நெல் ஏராளமா வந்துட்டா என்ன செய்யறது? அப்போதுதான் விருந்தோம்பல் நிகழும். ஊர்ல இருக்கிற கோயில்ல விழா நடக்கும், ஏதாவது ஒரு விழாவை பெயரிட்டு நடத்துவார். அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரக்கூடிய அந்த விளைச்சலை ஆண்டு முழுமைக்குமாக பயன்படுத்தி அடுத்த விளைச்சலை பெறுகின்ற காலம் வருகிற போது அந்த இடத்தை தூய்மை செய்து வைத்திருப்பார். அது அந்த செல்வ வளத்தை காட்டுகிறது. 500 நூற்றுல பார்த்தா ரொம்ப அருமையாக அந்த செல்வ வளம், இந்த அறுவடை காலம் ஆகியன எல்லாம் பேசப்படும். நெய்தல் திணை அடுத்தது. இங்கு உணவு என்ன? மீன், உப்பு ஆகியன எல்லாம் இங்கு உள்ள உணவுப் பொருட்கள். விலங்கு எது? உமணர்களுக்குரிய பகடு, அதாவது உப்பு வண்டி இழுத்து செல்லக்கூடிய எருதுகள். மரம் புன்னை மரம், ஞாழல் மரம், கண்டல் மரம். பறவை அன்னம் அன்றில், அன்றில் பறவை அன்னப்பறவை. இந்த அன்னப்பறவை என்பது ஒரு அழகான ஒரு கற்பனை. நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய நாரை, கொக்கு ஆகியவற்றினுடைய ஒரு வகைத்தான் அன்னம் என்று சொல்லியிருக்கிறார். உடனே உங்களுக்கு அந்த நினைவு வந்துடும், பாலையும் நீரையும் அன்னம் பிரித்து அறிவது போலன்னு. அது என்ன, பாலையும் நீரையும் அன்னம் பிரித்து அறியுமா? எங்கேயாவது அப்படி நடந்திருக்குமா? அறிஞர் பிஎல் சாமி அது கற்பனைன்னு சொல்லிட்டார். பாலையும் நீரையும் பிரித்தறியக்கூடிய அன்னம் போலன்னு. அது ஒன்றும் கற்பனை இல்லை, சரிதான். நம்ம பொருள் கொண்ட முறை தவறு. ஒரு பாத்திரத்துல பால், இன்னொரு பாத்திரத்துல நீர் வைத்தால் எது பால் எது நீர் என்று அந்த அன்னத்திற்கு தெரியும். ரெண்டும் ஒன்னா கலந்தா இல்ல, குடித்து பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இல்லை, பார்த்தாலே அதற்கு தெரியும் இது பால் இது நீர் என்று. அதனால அவ்வாறு அன்னம் அன்றில் பறை என்பது மீன் கொள்ளுகின்ற பறை. அத நெய்தல்ல எப்பொழுதும் மீன் எப்போது கொள்வார்கள் என்றால், நீர் வற்றிய பிறகு எல்லாம் பறை அறைந்து சேறு குழப்பி, குளங்கள்லாம் சேறு குழப்பி, ஏரியிலாம் சேறு குழப்பி மீனை பிடிப்பார்கள், கடல்ல மீன் பிடிப்பார்கள். தொழில் என்ன என்றால் மீன்படுத்தல், உப்பு விளைத்தல், மீன் விற்றல் ஆகியன எல்லாம், உணக்குதல், மீனை காய வைத்தல் ஆகியவை எல்லாம். யாழ் என்பது நெய்தல் யாழ். பூ என்பது கைதை, கைதைன்னா தாழை. இந்த தாழைங்கிறதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. தாழை என்பது தென்னையும் குறிக்கும், தாழை மரத்தையும் குறிக்கும். ரெண்டையும் வேறுபடுத்துவதற்காக வீழில் தாழை என்று தென்னையை சொல்லுவான். அது என்ன வீழில் தாழைன்னா, விழுது என்பது வீழ், ஆலம் வீழ் என்றால் ஆலத்தின் விழுது, ஆலமரத்தினுடைய விழுது என்று பொருள். வீழில் தாழை, விழுது இல்லாத தாழைன்னா தென்னை மரம். இந்த தாழை மரத்திற்கு, நெய்தல் இருக்கக்கூடிய தாழை மரத்திற்கு விழுது என்று சொல்லப்படுகின்ற இடையிலே தாங்குகிற தண்டு உண்டு. அதுதான் இது விழுது உடைய ஒரு தாழை. இது கைதை என்று சொல்லப்படும். அடுத்தது நீர் என்பது மணற்கிணறு, தோண்ட ஊறுகின்ற மணற்கிணறு, உவர்குழி, கழிமுகம் ஆகியன எல்லாம். ஊர் என்பது அங்கே பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் பெயர் பெறும். காவேரி பாக்கம், அதிராமப்பட்டினம் என்றெல்லாம் பேசப்படும். சரி, இவையெல்லாம் கருப்பொருள். இப்படி விரிவாக நாம் கருப்பொருள்களை பார்ப்பதற்கு பெரிய துணையாக இருப்பது நச்சினார்க்கினியருடைய உரை.
அவர் தான் இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் தருகிறார். எந்நிலமறிஞர் பூவும் பொள்ளும் அந்நிலம் பொழுதொடு வாராவாயும் வந்த நிலத்தின் பயத்தவாகும். இதுதான் ரொம்ப அருமையான ஒரு சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிவியல் நெறிப்பட்ட ஒரு செய்தியை இங்கு தருகிறார். எந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மலரும் பறவையும் அந்த நிலத்தோடு கூடிய பொழுதோடும் அந்த நிலத்தோடும் வராவிட்டாலும் கூட அவை எந்த நிலத்தில் இருக்கின்றனவோ அந்த நிலத்திற்கு உரியனவாக கருதப்படும். ஏன்னா ஒரு பறவை, நீ மருத நிலப்பறவை, நீ மருத நிலத்துல தான் இருக்கணும் அப்படின்னு யாரும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இப்பவும் பாருங்க, காட்டு யானை ஊருக்குள்ளார பூந்து இருக்குங்கிறான். அதனால ஒரு விலங்கு பறவை மலரை கொண்டு வந்து வேற ஒரு நிலத்துல நட்டா அதுவும் விளைகிறது, மலர்கிறது. அதனால மலரும் புல்லும் அந்தந்த நிலத்துக்கு உரியவனாக இல்லாமல் வேறு நிலத்துக்கு வந்தாலும் அவை ஏற்கப்படும். தாமரை தங்காது ஊதுன்னு பார்த்தோம்ல, மலை நிலத்திலே தாமரை, அங்கே ஒரு சுனை இருக்கிறது, இந்த சுனையில தாமரை பூ இருக்கிறது. அதே போல புறா என்பது பாலை நிலத்துக்குரியது என்றாலும் அது குறிஞ்சி நிலத்துக்குரியதாகவும் சொல்லப்படும். அதே போல மயில் என்பது குறிஞ்சி நிலத்துக்குரியதாக இருந்தாலும் அது மருத நிலத்துக்குரியதாகவும் பேசப்படும். இவ்வாறு மயங்கி வரும். அடுத்தது மிக இன்றியமையாத ஒரு பகுதி, பெயரும் வினையும் என்று ஆயிரு வகைய திணைதொரும் அறிய திணைநிலை பெயரே. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பெயர் அது எப்படி என்றால், பெயரும் வினையும் என்று ஆயிரு வகை. அதாவது அந்தந்த நிலப்பெயர்கள் தொழிற்பெயர். இந்த இடத்துல பெயர் என்பது நிலப்பெயர், வினை என்பது தொழிற்பெயர். அந்தந்த நிலத்துக்குரிய பெயர். இளம்பூர்னர் இந்த இடத்துல ஒரு வேண்டாத ஒரு உரை எழுதிட்டார். இது கீழ் மக்களையே குறித்து இவ்வாறு ஓதினார்னு எழுதிட்டார். இது பொதுவாக மக்களுக்குரியது. இது நிலத்தின் பெயராலும் செய்யக்கூடிய தொழிலின் பெயராலும் அந்த மக்கள் பெயர் பெறுவர். எப்படி? குறிஞ்சி நிலம் என்று சொன்னால் நிலத்துக்குரிய பெயர் என்ன? காணவர். கான் என்றால் நிலம், காடு. காணவர் என்பது நிலத்தினால் வருகின்ற பெயர். தொழிலால் வருகின்ற பெயர் என்ன? வேட்டுவர். வேட்டை தொழில் காரணமாக வரக்கூடிய பெயர் வேட்டுவர். அதே போல முல்லை நிலத்திற்கு குறும்பொறை நாடர் என்பது நிலப்பெயர். கோவலர், ஆடு மாடு மேய்ப்பவர் என்பதனால கோவலர். இதுதான் வடமொழியில நாம தமிழ்ல கோவலர்னு சொன்னோம். கோன்னாவே ஆணிரை என்று பொருள், அதை வளமாக மேய்ப்பவன் என்று பொருள். அவன் கோபாலன், அதை பரிகரிப்பவன், ஆணிரைகளை பரிகரிப்பவன். விருத்த கோபால என்று சிலப்பதிகாரத்தில் வரும் கோவலர். அதே போல நெய்தல் திணைக்கு துறைவன் என்பது நிலப்பெயர். பரதவர், நுழையர் என்பது தொழிற்பெயர். பறவை என்றால் கடலுக்கு பெயர். அந்த கடலிலே சென்று தொழில் செய்யக்கூடியவர் பரதவர். மருதம் என்பது அந்த நிலத்துக்குரிய நிலப்பெயர். ஊரன், மகிழ்நன் என்பது. அங்கே இருக்கக்கூடிய தொழில் எது? தொழிற்பெயர் உழவர், உடத்தியர். இந்த உழவுங்கிறத என்ன பொருள் என்றால், உடத்தல் என்றால் வருந்துதல் என்று பொருள். நானே இந்த வீட்டில் கடந்து உழன்று கொண்டிருக்கிறேன். திருவள்ளுவர் அழகாக சொன்னார். சுடன்றும் ஏற்பினது உலகம், உடன்றும் உடவே தலை. சுடன்றும் என்பதற்கு என்ன பொருள்? பல்வேறு வகையான தொழில்களை செய்து அலைந்து தெரிந்து கெட்டு கடைசியில வந்தானா உழந்தும் உழவே தலை. என்னதான் பாடுபட்டாலும் கூட இதற்கு ஈடான ஒரு தொழில் இல்லை. உழந்தும் உழவே தலை. உழத்தல் என்றால் வருந்துதல். உண்மையிலே தொழிலே கடினமான தொழில் அதுதான், உழவுதான். ஆனால் அது அடிப்படையானது. மண் அலகுடை நீழலை
தங்குடை கீழ் காண்பர் உழவர். உழவர்கள் இருக்கார்களே, அரசர்களுடைய குடைநிழலை பாதுகாக்கக்கூடியவர்கள், அரசர்கள் வெண்கொற்ற குடை பிடித்து ஆளக்கூடிய அந்த பேற்றை அவர்களுக்கு நிலையாக நிறுத்தக்கூடியவர்கள் இந்த உழவர் என்று பேசுகிறார். அதனால இந்த நானிலத்துக்கு உரிய பெயரும் வினையும் பார்ப்போம். அடுத்தபடி ஆயர் வேட்டுவர் ஆடு திணை பெயர் ஆவையின் உருவும் கிழவரும் உடரே. கிழவர் என்றால் நிலத்துக்கு உரிமைப்பட்டவர்கள் என்று பொருள். மேலே கூறிய ஆடு பெயர்களிலே, ஆண் மக்களுடைய பெயர்களிலே ஆயர் வேட்டுவர் என்ற தலைமக்கள் பெயரும் உண்டு. ஆயர் என்றால் முலை நிலத்து தலைவர், வேட்டுவர் என்றால் குறிஞ்சி நிலத்து தலைவர் ஆகிய இந்த இரண்டு நிலத்து தலைவர்களுடைய பெயரை சொல்லுகிறார். மற்ற நிலத்துக்கு சொல்ல போறாரு. இந்த ஆயர் என்பார் நிறை மேய்ப்பர். இவர்களுக்கு என்ன தலைமை பெயர்? அண்ணல், தோன்றல், குறும்பொறை நாடர் என்று சொன்னால் இவையெல்லாம் ஆடு திணை பெயர். இது கிழவருடைய பெயர், இந்த நிலத்துக்குரிய தலைமக்களுடைய பெயர். அதே போல வேட்டுவர், குறிநிலத்துக்குரிய வேட்டுவர்கள்ல தலைமக்களுடைய பெயர் சிலம்பர், சிலம்பன், பொறுப்பன் என்று பெயர். சிலம்புன்னா மலை, சிலம்புன்னா ஓசை. பலவேறு ஓசைகள் தோன்றுவதற்கு காரணம் இடமாக இருப்பதனால மலைக்கு சிலம்பு என்று பெயர். பொறுப்பன் என்பதும் மலைக்கு உரிய ஒரு பெயர், அது தலைமக்களுடைய பெயர். ஆயர்களிலே தலைவர்கள் அண்ணல் என்று அழைக்கப்படுவார், தோன்றல் என்று அழைக்கப்படுவார், குறும்பொறை நாடர் என்று அழைக்கப்படுவார். அதே போல குறிஞ்சி நிலத்துக்குரிய வேட்டுவர்களிலே தலைவர்களை சிலம்பன் என்றும் பொறுப்பன் என்றும் அழைக்கப்படுவார். மற்ற திணைக்கு உள்ளதை பின்னாலே சொல்ல போறார். இதுவரையில இது இன்றைய ஒரு பகுதியை பார்த்திருக்கிறோம். கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.